எடிட்டர் ஆகணும் அப்படிங்கிறது எப்படி தோணுச்சு, எப்போ தோணுச்சு, எந்த தருணத்தில் தோணுச்சு? ஏன் தோணுச்சுன்னு கேட்காம விட்டீங்களா? அது வரைக்கும் ஹீரோக்கே நம்ம ஒரு மாதிரி ஈக்குவலாக தான் இருக்கும். ஹீரோவுக்கு பட்டிட்டிங்க நான் தான் பண்ணுறேன். ஒரு ஷார்ட்டை நீ எடிட் பண்ணி கொடுப்பான்னு கேட்குறாங்க. எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க? இது ஆக்சுவலி நாங்கள் சொல்லக்கூடாது வெளியே, பட் ஏன்னா ஆக்சுவலி மூவியை சொல்ல போனால் எடிட்டர்ஸ்க்கு சம்பளமே கம்மி தான். இப்போ நீங்கள் ஒரு மியூசிக் டைரக்டர் கூப்பிட்டு நீங்கள் ஸ்டேஜில் என்கரேஜ் பண்ணுறீங்க, ஒரு ஆக்டர் ஆப்வியஸ்லி ஆக்டர் அவங்க தான் ஸ்டார் ஆஃப் த மூவின்னு சொல்லும் போது அவங்க நீங்கள் பண்ணுறீங்க. அவ்வளோ நேரத்தை இந்த அண்டர் ரேட்டாக வச்சுருப்பீங்க. எந்த மாதிரியான வேலைகள் ஆல்ரெடி இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிருச்சு? ஒரே கிளிக்கில் ஒரு ப்ராம்ப்டில் ஃபுல்லாக ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சுங்க. ஏஐ உங்கள் க்ரியேட்டிவிட்டி எடுக்கக்கூடாது. ஒரு டாமினேட்டிங் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு 2-3 ஏஐ சாஃப்ட்வேர்ஸ் எது அப்படின்னு சொல்ல முடியும்? அது என்ன பண்ணுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கேமரா வச்சு ஷூட் பண்ணுறாங்க. அது எப்படி வருதோ, எந்த அப்பாச்சர் எந்த ஷட்டர் ஸ்பீடை வச்சு எடுக்கிறாங்களோ அதோட பெட்டராக அதை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். நம்மெல்லாம் இப்போயே இந்த மைக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அது ஆங்கரை கூட க்ரியேட் பண்ணுது. பட் அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க, அதை வச்சு நீங்கள் ஃபுல்லாகவே நம்ம ஆடியன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணுவாங்களா? ஏஐ வந்து இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஆடியன்ஸ் எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணோம், ஆடியன்ஸ்க்கு என்ன தேவை, டேட்டாவை கலெக்ட் பண்ணுது. ஆஹா, நல்லா இருக்குங்க. கேமரா, மைக்கு, அருமை. ஒரு எடிட்டரை வந்து பாட்காஸ்ட் ஷோக்கு கூப்பிட்டோம்னா எப்பவுமே பேக்ரவுண்டில் இருந்து கேமராவுக்கு பின்னாடியிலேருந்து எடிட் பண்ணி கொடுத்து வாங்கினவரை வந்து நம்ம இன்னைக்கு நம்ம ஷோவில் உட்கார வச்சுருக்கோம். தருண் நம்ம கூட இருக்காரு. இப்போ சாதாரணமாக நம்ம எல்லாரும் ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு சிங்கம் படம் பார்க்குறோம், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஐஏஎஸ் படம் பார்க்குறோம். அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து சிங்கம் மாதிரி போலீஸ் ஆகணும், நான் ஐஏஎஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னலாம் நம்ம வந்து விருப்பப்பட்டிருப்போம். ஆனால் இந்த ஜென்சி காலகட்டத்தில், இந்த ஜென்ரேஷனில் வந்து அதுவும் இந்த கோவிடுக்கு அப்புறம் நிறைய யூடியூப், நிறைய இன்ஸ்டாகிராம் அப்படின்னாலாம் எல்லாம் பூமிங்கில் வந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மனுஷன் சில பல படங்களை பார்த்து அந்த படத்தை படமாக பார்க்காம அதுக்கு பின்னாடி இந்த படத்தை எப்படி உருவாக்கியிருப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தில், அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டை அங்கே வச்சு அங்கே நம்ம உருவாகணும் பெருசாக அப்படின்னு நினைக்கிறவங்கள தான் எடிட்டர் அப்படிங்கிறவங்க வர்றாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம கூட இன்னைக்கு இருக்கிறது எடிட்டர் தருண். ஸோ தருண், வணக்கம். பாஸ்வாலா அகாடமி பாட்காஸ்ட் ஷோக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இவர் வேறு யாரும் இல்லைங்க, நான் போடுற கண்டென்ட்டு, நான் போடுற ஷார்ட்ஸ் ஆகட்டும், வீடியோ ஆகட்டும், நம்ம பாஸ்வாலாவில் வரக்கூடிய என்னோட கண்டென்ட்டுக்கு பின்னாடி ஒரு எடிட்டர் இருக்கார் இல்லையா, அது இவர் தான். அந்த ஆட்டோக்காரன் பேர் தம்பி நான் தாங்க. அந்த ஆட்டோக்காரன் தம்பி இவர் தான். ஸோ என்னதான் நம்ம வந்து ஒரு இவ்வளோ பெரிய ரஃப் கட்டை கொடுத்தாலும் அதை ஒரு ப்ராப்பர் பேக்கேஜாக, ஒரு கண்டென்ட்டாக, அந்த ஒரு கண்டென்ட்டுக்கு ஒரு உயிர் கொடுத்து ஒரு ஷார்ட்டாக ஒரு வீடியோவாக வந்து உருவாக்கி கொடுக்கறது நம்ம தருண் தான் எனக்கு. ஸோ வெல்கம் டு த பாட்காஸ்ட் ஷோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. புதுசாக இருந்துச்சு. புதுசாக இருக்குது. என்னை பற்றி இவ்வளோ பெருமையாக சொல்லுவீங்கன்னு எதிரவே பார்க்கல. ரொம்ப நன்றி. இல்லை சரி, இருக்கிறத சொன்னேன். யாருப்பா தருண், திடீர்னு தருண் ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க அப்படின்னு நேயர்கள் நினைப்பாங்கல்ல. அது உண்மைதான். ஒரு கிளாரிட்டி கொடுக்குற நல்லதுல. ஸோ அந்த மாதிரி சொல்லுங்க தருண், எப்படி உங்களுக்கு வாழ்க்கையில் எடிட்டர் ஆகணும் அப்படிங்கிறது எப்படி தோணுச்சு, எப்போ தோணுச்சு, எந்த தருணத்தில் தோணுச்சு? ஏன் தோணுச்சுன்னு கேட்காம விட்டீங்களா? அது வரைக்கும் ஏன் தோணுச்சுன்னு நான் கேட்காம இத்தனை கேள்வி கேட்குறேன். சொல்லுங்க. ஆக்சுவலி இதில் எனக்கு அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது ஆக்சுவலி திஸ் கெரியர் சூஸ் மீ தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்ததே வந்து எனக்கு சினிமாட்டோகிராஃபி, வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி, அதில் தான் எனக்கு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்தது. எப்போ இந்த மூவிஸ் எல்லாம் பார்க்க நிறைய மூவிஸ் எல்லாம் அது எப்படி பண்ணுறாங்க, ஆக்சுவலி நான் அது வந்து ரியலாக பண்ணுறாங்கன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு சின்ன வயசில் உங்களுக்கு இருக்கும்ல, இப்போ எல்லாம் ஹீரோ எக்ரி அடிக்கிறாருன்னா உண்மையாகவே அவர் பண்ணுவாரோ, உண்மையாக பண்ணுவாரோன்னு சொல்லி நாம் நினச்சிருப்போம். பேசிக்காக எல்லாரும் அப்படி தான் நினைப்போம். பட் அதுக்குள்ளே எவ்வளோ வேலைகள் இருக்குது, விஎஃப்எக்ஸ் எப்படி பண்ணுறாங்க, அதுக்கு ஆர்ட் ஒர்க் எவ்வளோ இருக்குது, நிறைய விஷயம் பிஹைண்ட் த சீனுன்னு பார்க்கும்போது இட்ஸ் அ ஹியூஜ். அது ஒரு சி மாதிரி இருக்குது கண்டிப்பாக. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கே தோணும்,
இப்போ 2018 அப்போ நான் காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ தான் அந்த கேஜிஎஃப் மூவி வந்தது. அப்போ தான் நான் பார்க்க அது பிஹைண்ட் சீன்ஸ்னு சில ஃபுட்டேஜஸ் எல்லாம் வெளிவிட்டாங்க. அந்த டைம் மூவி வர டைமில் நாங்களாம் இவ்வளோ பண்ணியிருக்கோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம் சொல்லி அது ஒரு ப்ரொமோஷன் மாதிரி கூட பண்ணாங்க. பட் அது செம்ம பெரிய பூம் ஆச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு காலேஜ் டைம்லேயே எனக்கு இந்த பக்கம் இழுத்துச்சு ஒரு மாதிரி. ஓகே, ஏன் இதை நம்ம ஒரு ட்ரை பண்ணக்கூட இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. எப்படி நம்ம கேமரா எல்லாமே பண்ணுறோம், கேமரா விட இன்னொரு இருக்குன்ற போது இந்த எடிட்டிங். ஓகே, கேமரா வெறும் அவங்க கேமரா மட்டும் பண்ணிடுறாங்க. கலர் கரெக்ஷன், அதோட எஃபெக்ட்ஸு, விஎஃப்எக்ஸு, எஸ்எஃப்எக்ஸு இதெல்லாம் ஆட் பண்ணும் போது இப்போ நாம் தான் அங்கே மெயின். ஹீரோக்கே நம்ம ஒரு மாதிரி ஈக்குவலாக தான் இருக்கும். நான் தான் பண்ணுறேன் அந்த ஒரு ஃபீல் தான். அது ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துச்சு. பட் இன்ஸ்பிரேஷன் தாங்க. ஓகே, நம்ம ஹாலிவுட் லெவலெல்லாம் பார்க்கும்போது எப்படியும் நம்ம அங்கே கூட்டிகிட்டு போயிடும். எப்படியும் நீங்கள் பண்ணும்போது ஒரு ஃபீல்டில் நோக்கி போகிறீங்க, நான் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுனாலே அதோட ரூட் வரைக்கும் உங்களுக்கு எடுத்துகிட்டு போயிடும். இஃப் யூ ஹேவ் அ இன்ட்ரெஸ்ட், எக்ஸாக்டாக சொல்ல போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ சாதாரணமாக நம்ம மூவியை வந்து மூவியாக அதை எமோஷ்னலாக பார்க்காம நீங்கள் வந்து டெக்னிக்கலாக பார்த்து அதுக்கு பின்னாடி என்னென்ன பண்ணியிருப்பாங்க. மேபி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சார்லின்னு ஒரு படம் வந்துருக்கு கன்னடாவில். அந்த படத்தில் நாயை எப்படி நடிக்க வச்சுருப்பாங்கன்னு நான் ரொம்ப இந்த ஒரு அதுலேயே தான் இருந்தேன். தேட்டரில் எல்லாருமே அழுதுட்டாங்க. கடைசி ஆகிறப்போ அந்த மூவி ஃபுல்லாக இப்படி இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து இந்த நாய் இப்படியெல்லாம் நடிக்க வச்சுருப்பாங்க, இது எப்படி த்ரூ அவுட் த மூவி நடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு டெக்னிக்காலிட்டியில் பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் மேபி அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் எப்படி இதை பண்ணுவாங்க. அண்ட் அதுக்குள்ளே இன்டெப்த்தாக போகிறப்போ ஓகே இந்த வேலையை நான் பண்ணா அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாகவே பேப்பர் ஒர்க்காக இருக்குங்க. ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடியே பேப்பர் ஒர்க், ஃபுல்லாக பேப்பர் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த சம்டைம்ஸ் அதில் விஎஃப்எக்ஸ் கூட ஆட் பண்ணுவாங்க, அதை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது ரியாலிட்டி இருக்காது. கரெக்ட். மேபி அந்த சார்லி டாகை கூட சில விஷயங்கள்ல அது விஎஃப்எக்ஸாக கூட மாற்றுவாங்க. கண்டிப்பாக. மேபி இருக்கலாம் இல்லையா? அப்போ அந்த அப்படி பண்ணியிருப்பாங்க, நான் சொல்ல வரல. வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எல்லா டைமும் அது ஒரு டாக், ஏன்னா அது எவ்வளோ நீங்கள் ட்ரெயின் பண்ணாலும் அதுக்கு ஒரு டயர்ட்னஸ் வரும். கண்டிப்பாக அது சம்டைம் மிஸ் ஆகும். நம்ம எவ்வளோ ட்ரைனிங் எடுத்து பண்ணும் போது நமக்கே சில வராதப்போ அது ஒரு டாக் இடத்துல எடிட்டிங் கண்டிப்பாக தேவைப்படும். அது வேற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறைய பேருக்கு இப்போ தெரியுது. ஆஸ் குட் நம்ம சொல்லும் போது நிறைய பேருக்கு அது புரிஞ்சுக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. கரெக்ட். ஸோ நீங்கள் படித்தது வந்து என்ன படிச்சிங்க? நான் ஆக்சுவலாக ஜேர்னலிசம் தான் படித்தேன். ஓகே, அந்த பேக்ரவுண்ட் தான், ஏன்னா மீடியா பேக்ரவுண்ட் தான். அது படிக்கும் போது தான் எனக்கு ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்ட் தான் சொன்னேன் உங்களுக்கு. நான் இந்த வேர்ல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி அந்த மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. சரி, விஷுவல் கம்யூனிகேஷன் போகலான்னு பார்த்தா நான் சேர காலேஜ் வந்து அது கிடையாது. ஆக்சுவலி இதுதான் இருக்குது அந்த டைமில், அதுதான் அவைலபிலிட்டியாக இருந்துச்சு. அந்த நான் படித்தது ஃபுல்லாக பெங்களூர் தான். பெங்களூரில் அந்த டைமில் எனக்கு கிடைச்ச சீட்ஸில் அந்த ஸ்லாட் தான் இருந்தது. வேறு எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. நான் ஆக்சுவலி லேட்டாக தான் போனேன். ஸோ அதனால் எனக்கு சரி ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம், ஃபோட்டோகிராஃபி தான் எப்படி பண்ணுறோம், இது ரிலேட்டட் ஃபோட்டோகிராஃபிக் ரிலேட்டட் தான், இது மாஸ் கம்யூனிகேஷன் எப்படி மீடியாக்குள்ளே போகணும், அது ஒரு அக்ரெஷன் இருந்தது. சரி பார்த்துடலாம், எதாக இருந்தாலும் போக போக பார்த்துக்கலான்னு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் போக இது எனக்கு புதுசாக நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன், புதுசாக நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்கேன். கரெக்ட். ஸோ இப்போ வந்து ஒரு 5 வருஷம் ஆகுது உங்களுக்கு ஒரு எடிட்டராக வந்து அந்த ரோலை ப்ளே பண்ணி. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு கிரியேட்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்கன்னா பிஹைண்ட் சீன்ஸில் உங்களை மாதிரி எடிட்டர் ஒர்க் பண்ணுறப்ப தான் அதுக்கான ஒரு சோலை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு கொஸ்டின், இப்போ எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமன் டவுட் தான் இது. இப்போ கிரியேட்டர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கிறதுனால சாதாரணமாக படிக்காதவங்க இல்லை வீட்டில் சமையல் செஞ்சு அதை வீடியோவை போடணும்னு நினைக்கிறாங்க. இன்ஷாட், கைன் மாஸ்டர் மாதிரியான ஃபோனில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை வச்சே கட் பண்ணி போட்டுடுறாங்க. அந்த சமயத்தில் வந்து நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய ரோலோட வெயிட்டேஜ் எங்கேயாவது கம்மியாகுதுன்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா? இல்லை, ஏன்னா ஒரு பிராண்டாக பார்க்கும்போது த ஆடியன்ஸ் ஆர் டிஃப்ரென்ஸ். ஒரு இங்கே எப்படின்னா அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. எல்லா டைப் ஆஃப் ஆடியோஸும் இருப்பாங்க. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் நீங்களே சொன்னீங்கல்ல, இப்போ இன்ஷாட், ஃபைனல் கட் கூட இல்லை, இன்ஷாட் இருக்குது, அப்புறம் ஃபிலிமோரா இருக்குது. அதெல்லாம் பேசிக்ஸ் ஆப்ஸை வச்சே நீங்கள் இப்போ நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கும் அவங்களாம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்களா. அதே மாதிரி தான் நீங்கள் பிக் ஸ்கேலில் பாருங்கள், மூவிஸ் பாருங்கள், பெரிய பெரிய யூடியூபர்ஸ் பாருங்கள், அவங்களும் அதிலே தான் பண்ணுறாங்க. தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்போ அது ஒரு ஸ்டார்ட்டாக இருக்கும் போது ஒரு ஆரம்பிக்கிறீங்க, ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பிக்கிறீங்க, பட் இல் டேக் யூ ஆஸ் அ கிரியேட்டர். கரெக்ட். அந்த மாதிரி தான் நானும் ஆரம்பித்தேன். நானும் ஒரு இன்ஷாட் கிரியேட்டர் தான், அப்புறம் ஃபிலிமோரா கிரியேட்டர் தான். அதுலேருந்து ஆரம்பித்து தான் இப்போ வேறு
பெரிய பிராண்டான பெரிய இண்டஸ்ட்ரி பெஸ்ட்டான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நாங்கள் இப்போ யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ ஒரு ஷார்ட் எடிட் பண்ணுறதுக்கும் ஒரு ஷார்ட் மூவி எடிட் பண்ணுறதுக்கும் இல்லை ஒரு யூடியூப் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு சேலஞ்சஸ் அண்ட் டிஃபிகல்ட்டிஸ் என்ன? எல்லாத்துக்கும் ஒரே எஃபெக்ட் தான், ஒரே தான், எல்லாத்துக்கும் ஒரே அப்ளிகேஷன் தான். நீங்கள் ஒரு 30 செகண்ட்ஸ் ஷார்ட்ஸ் எடிட் பண்ணாலும் அதே எஃபர்ட் தான், நீங்கள் 30 மினிட்ஸ் வீடியோ எடிட் பண்ணாலும் அதே எஃபர்ட் தான். ஏன்னா எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதுங்க இதில். நான் காம்ப்ரமைஸ் பண்ணாலும் நீங்கள் ஒத்துக்க முடியாது. நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க சொல்லுங்கள்? கரெக்ட். இப்போ உங்களுக்கு ஒரு கிளைண்ட் வராங்க எங்ககிட்ட, இந்த வீடியோ எங்கள் பெஸ்ட்டாக கொடுங்க தான் கேட்பாங்க. யாரும் நீங்கள் வந்து ஓகேவா கொடுத்துருங்க பார்த்துக்கலான்னு. எல்லாத்துக்கும் வி வாண்ட் த பெஸ்ட்ல. அந்த மாதிரி பார்க்கும்போது எஃபர்ட் வந்து காம்ப்ரமைஸ் ஆகவே ஆகாது. சம்டைம் நம்மளுக்கும் அவங்களுக்கே கூட காம்படிஷன் வரும். இதுதான் பெஸ்ட், இப்படி தான் போவோம் நாம் சொல்லுவோம். இல்லை நான் வேறு ரீலில் வேறு மாதிரி பார்த்தேன், வேறு வீடியோவில் வேறு அந்த மாதிரி உங்களால் பண்ண முடியுமான்னு சொல்லி ரெஃபரன்ஸ் அவங்களுக்கு கொடுப்பாங்க. பட் அவங்க எந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப இப்போ இண்டஸ்ட்ரி பெஸ்ட் சாஃப்ட்வேர்ஸ் தான் இப்போ நிறைய வந்துருச்சு. இப்போ நீங்கள் அடாப்லேயே பார்த்தீங்கன்னா பேசிக் இப்போ எல்லாம் அடாப் யூஸ் பண்ணுறாங்க. அது ஆக்சுவலி பேசிக் சாஃப்ட்வேர் தான். அடாப் ப்ரீமியர் ப்ரோவே ஒரு பேசிக்கான சாஃப்ட்வேர் தான் எடிட்டிங். ஆனால் அதை வச்சு தானே மூவிஸே வந்து பண்ணுறாங்க. பட் மூவி அது நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு 5 to 6 years பிஃபோர் அது இருந்துச்சு. பட் இப்போ நிறைய சாஃப்ட்வேர் அது ஓவர் கம் பண்ணிருச்சு. ப்ளஸ் இப்போ அடாப் ப்ரீமியர் ப்ரோ ஃபிலிம்ஸில் யூஸ் பண்ணுறதே ரேர் கூட இல்லை, யூஸ் பண்ணுறதே இல்லை. அப்படி அப்போது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஏராவில் நீங்கள் படிச்சுட்டு வந்திருக்கீங்க. உங்கள் அந்த டைமில் அந்த அடாபி படிச்சுட்டு வந்திருப்பீங்க. அடுத்தடுத்து உங்களை வந்து நீங்கள் வந்து எப்படி அப்ஸ்கில் பண்ணிக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே போகுது, புதுசாக டெக்னாலஜி வருது. எப்படி வந்து நீங்கள் கோப் பண்ணிக்குவீங்க அடுத்தடுத்து? லைக் ஒர்க் ஷாப்ஸ் அட்டென்ட் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் அப்டேட்டடாக இருக்க நீங்கள் வெப்சைட்ஸாக இருக்கட்டும், பிளாக்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி நீங்கள் போய் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இருக்க நம்ம ரீல்ஸில் நிறைய வருது. ரீல்ஸில் வருது. இப்போ யூடியூப் இருக்குது, அதுக்குன்னு சில சேனல்ஸே அப்டேட் கொடுக்கறதுக்குன்னே சில சேனல்ஸ் ரன் பண்ணுறாங்க. நிறைய இருக்குது. இப்போ ஏஐ வந்துருச்சு. அது வர அதேக்கு நான் அப்புறம் ஏஐக்கு நானும் வரலான்னு தான் இருந்தேன். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நான் வரேன். அது என்ன கான்செப்ட், அது எப்படி ஒர்க் ஆகும், நம்ம இது ஆனால் நல்லது தான், தப்பு ஒன்றும் இல்லை. அதை நாங்கள் சொல்கிறேன். நல்லது தாங்க சொல்கிறாங்க. அது எப்படி நான் சொல்கிறேன்? சரி, என்னன்னா இப்போது ஒரு ஆங்கராக எனக்கு வந்து அந்த கேமரா முன்னாடி இருந்து என்னென்ன பண்ணி நான் உங்ககிட்ட அந்த இது ஃபுட்டேஜை கொடுக்குறேன் அப்படிங்கிற வேலையெல்லாம் எனக்கு தெரியும். ஷூட் பண்ணுவோம். ஸோ நான் நேர்களுக்கு சொல்லிடுறேன், ஃபஸ்ட்டு நாங்கள் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அந்த ரா காப்பியை வந்து எடிட்டர்ஸ்க்கு கொடுக்குறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரஃப் கட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வெட்டி நம்ம வேண்டாதெல்லாம் பேசி வச்சுருப்போம், அதில் வெட்டி எடுத்துகிட்டு ஒழுக்கமாக ஒரு இதுக்கு கொண்டு வருவாங்க. அதையே இவங்க அதுக்கப்புறம் தான் ஒரு ப்ராடக்டாக வந்து உருவாக்குவாங்க. ஸோ அந்த வேலைகளை நம்ம மேனுவலாக பண்ணிகிட்ருக்கோம். அது போக நீங்கள் எக்ஸ்ட்ரா போடக்கூடிய அந்த ட்ரான்சிஷன் ஆகட்டும், இல்லை மற்ற விஷுவல்ஸ் ஆகட்டும், எஃபெக்ட்ஸ் ஆகட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், எல்லாத்துக்குமே ஒரு இடத்துல ஒரு ஏஐ வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறப்போ அங்கே அதை யூஸ் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனமா, இல்லை வந்து ஒரு கம்பெனியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கம்பெனி பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறோன்னா அது முழுக்க ஏஐ பண்ணுற மாதிரி அவங்க வந்து அந்த இதை அடாப்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்போது நீங்கள் ஏஐ வர்றதுன்னு நல்லதுன்னு இப்போ சொல்கிறீங்க. எப்படி உங்களை நீங்களே கோப்பப் பண்ணிக்குவீங்க? ஆக்சுவலி இப்போ எல்லாம் 1 கிளிக்கில் ஆயிடுச்சுங்க. இப்போ ஒன் கிளிக்கு இது என்ன ஆக்சுவலி ஏஐ வந்து இப்போ ரொம்ப பேசிக்கான லெவல்லே இருக்குது. இப்போ ரொம்ப பேசிக். அந்த எஃபெக்டே இப்படி இருக்குன்னா அது ஒரு வேளை மெச்சூரிட்டி லெவலில் வந்துருச்சு. அது ஒரு லீடர் மாதிரி ஆயிடுச்சு. லீடர் மாதிரினா நல்லாவே ஒரு நல்ல அதோட ஸ்டேஜ் தான். அந்த ஸ்டேஜில் வரும்போது அப்போ எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அது வந்தால் தான் நிறைய விஷயங்கள் மாறும். இப்போ ஃபஸ்ட்டு நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஆரம்பத்தில் கம்ப்யூட்டர்னு வரும்போது நிறைய பேர் பயந்தாங்க, எங்கே மனுஷனுக்கு வேலையே இல்லாமல் போயிடுமோ. அது எல்லோரும் பண்ணாங்க. அந்த டைமில் ஃபோன் வரும்போது நிறைய பேர் பயந்தாங்க. நிறைய பேர் வெறும் இதிலே பண்ணிக்கிறாங்க, கொரியரெல்லாம் எப்படி பண்ணுறது, போஸ்டெல்லாம் எப்படி ஆகுறது, அப்போல்லாம் அப்படி பார்த்தாங்க. பட் இப்போ யோசிங்க, ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ணுற ஃபோனு இப்போ எதுக்கு யூஸ் ஆகுது நீங்களே யோசிப்பாரு. இது உதவியால் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் அப்படிங்கிறது நம்மளோட உதவியே வேண்டாம், அது ஒரு பார்த்துக்கிறோண்டா அப்படிங்கிற மாதிரி. அது பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் வேணும்ல. அது ஏஐ இருந்தால் கூட அதை ஏற்கிறதுக்குன்னு ஒருத்தன் வேணும்ல. ஆனால் ஒருத்தன் வேணும். 10 பேர் எடிட் பண்ணிட்டு இருந்த இடத்துல 10 பேர்த்தோட அந்த எடிட்டிங் வேலையை ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒருத்தர் தான், மீதி 9 பேர்த்தோட வேலை போகுது. அப்போ என்ன பண்ணுறது? அங்கே தான் அங்கே கேம் பிளே வேலை ஆகுது. எப்படின்னா
இது ஆக்சுவலி லிட்டரலி சொல்லணும்னா இது வந்து ஆக்சுவலாக பணம் சம்பாதிக்கிறதா இப்போ நிறைய பேர் எடிட்டிங்கே வராங்க பேசிக்காக. ஓகே. இப்போ கெரியர் பில்டுக்கு நானும் வந்திருக்கேன். பணம் சம்பாதிக்க யாருமே எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் காசு சம்பாதிக்க தான் வருவாங்க. பட் இப்போ என்ன இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போ ஒரு மோஷன் கிராஃபிக் டிசைனர் ஆகட்டும், ஒரு டிசைனர் ஆகட்டும், இப்போ வீடியோ எடிட்டர் ஆகட்டும், நிறைய சம்பளம் தர்றாங்க. சரி போயிடலாம், உன் பேக்ரவுண்ட் உன் இன்டென்ஷன் அதுவே இருக்காது, நீ பார்த்துருப்ப சில விஷயங்கள் பிடிச்சிருக்கும், உடனே சரி அங்கே போயிடலாம். இப்போ கேமரா ஒர்க் பண்ணுறாங்க, ஓகே கேமரா ஒர்க் நிறைய காசு தராங்க, அங்கே போய் பண்ணுவோம். உனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாத இடத்துல நீ போய் வேலை பார்க்குறன்னா அந்த அவுட்புட் எப்படி வரும்? சம்பளம் அதிகமாக தராங்கன்னு சொல்லி நம்ம வேலை பார்க்க முடியாதுல்ல. வேலை பார்த்தாலும் க்ரியேட்டிவ் பாதிக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி வரும்போது ஒன்லி த க்ரியேட்டிவ் ஹாவ் பொட்டென்ஷியல். அவங்களுக்கு அந்த இன்டென்ட்டோட அவங்க அக்ரெஷன் இருப்பாங்க பார்த்தீங்களா, எல்லாம் நான் பண்ணுறேன் கற்றுக்கிறேன்ற அவங்க மட்டும்னால தான் இங்கே சர்வை பண்ண முடியும். ஏஐ டூல்ஸை அடாப்ட் பண்ணி அதில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இவங்க க்ரியேட்டிவ் விட்டியை எப்படி நாங்கள் யூஸ் பண்ணுறாங்க, அதில் எப்படி காட்டுறாங்க, அவங்க மட்டும்தான் சர்வை பண்ண முடியும். இல்லை இங்கே இந்த ஃபீல்டில் எனக்கு அதிகமாக காசு கிடைக்கிது, போனால் லைஃப் செட்டில் ஆகிடும், அந்த மாதிரி போகிறவங்களுக்கு திஸ் இஸ் நாட் அ ஃபீல்டு. அதுக்கு நிறைய ஃபீல்டு இப்போ அது ஏஐ பேஸ்டான ஈஸியாக பண்ணுற ஃபீல்டு நிறைய வந்துருச்சு. பட் இதுக்கு இதை நான் சொல்லும் போது ஆஸ் அ க்ரியேட்டிவ், ஆஸ் அ வீடியோ எடிட்டர் அந்த மாதிரி சொல்லும் போது இதில் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே உங்கள் க்ரியேட்டிவ், உங்கள் உடல் மூச்சு எல்லாமே எடிட்டிங்காக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இங்கே சர்வை பண்ண முடியும். அப்படி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் நாங்களும் சர்வை பண்ண முடியும். ஆஸ் அ கான்டென்ட் க்ரியேட்டராகவும் ஆங்கராகவும் எங்களால் முடிஞ்சளவு நாங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உயிரை கொடுத்து ஒரு விஷயத்த பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்களும் உயிரை கொடுத்து பண்ணுறப்ப தான் கண்டென்ட் உருப்படியாக வந்து சேருது. அது உண்மைதான். ஆனால் அது டைம்னு ஒன்று இருக்குல்ல, அது டைம் சேவ் பண்ணுற இப்போ ஆக்சசிபிலிட்டின்னு இருக்கு. இப்போ எல்லாம் அது நீங்கள் டிஃபர் ஆகும். இப்போ ஃப்ரீலான்சிங்காக பண்ணுறீங்கன்னா இப்போ உங்கள் ஒரு கஸ்டமரில் ஒரு கிளைண்ட்டுன்னு சொல்லலாம். இப்போ கிளைண்ட்டுக்கிட்ட காசு வாங்குகிறோம். இப்போ நீங்கள் சொல்லும் போது நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் சாஃப்ட்வேர் எல்லா சாஃப்ட்வேர் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணணும், இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணக்கூடாது எந்த கிளைண்ட் மட்டும் உங்கள்கிட்ட கிளைண்ட்ஸ் வந்து உங்கள்கிட்ட சொல்ல போகிறதில்ல. நீங்கள் முடிவு பண்ணுறதா, அதுக்கு ப்ரைஸும் நீங்கள் தான் வைக்க போகிறீங்க. அது நான் எப்போ வேணால் என்னோடய ஃப்ரீடம் அங்கே இருக்குது. பட் ஆஸ் அ கம்பெனி நீங்கள் போகிறீங்கன்னா அந்த மாதிரி ஆகாது. ஏன்னா டோட்டலாக உங்களை வாங்குற மாதிரி எப்படின்னா தே ஓன்ட் யூ. ஆமாம், ஆஸ் எம்ப்ளாயி தே ஓன்ட் யூ. அந்த கம்பெனிக்கு என்ன தேவைன்னு சிலது இருக்கும், அந்த கம்பெனிக்கு என்ன தேவைன்னு இருக்கும். ப்ளஸ் அதோட டூல்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுறது தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆமாம், நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று சொன்னால் கூட அங்கே சப்ஸ்கிரிப்ஷன் தருவாங்களான்னு தெரியாது. அவங்களுக்குன்னு சில ஃபார்மேட்ஸ் இருக்கும், அதை தான் வச்சு ஓட்டிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் போய் புதுசாக ஒன்று சொல்கிறீங்கன்னா ஓகே தெல் டேக் இட் ஆஸ் அ அட்வைஸ் தான். அது எவ்வளோ சீக்கிரம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி உள்ளே வந்து எல்லாம் உங்களுக்கு ஆஸ் அ டீமாக நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டால் அது டவுட்ஃபுல் தான். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் யுவர் பிக்கெஸ்ட் சேலஞ்ச் அப்படின்னே கூட சொல்லலாம். பெரிய சேலஞ்ச். நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த எடிட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் வரப்போ உங்களோட சேலரி ரேஞ்ச் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் சேலஞ்சஸை நம்ம இது பண்ணோம் அப்படின்னா, இப்போ குறிப்பிட்ட சப்ஸ்கிரிப்ஷனில், குறிப்பிட்ட சாஃப்ட்வேர்ஸில், குறிப்பிட்ட டைமில், டார்கெட்டில் அந்த ப்ரெஷரை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? அது வந்து ஆர்கனைசேஷன் இப்போ தேவைன்னா தேவை கொடுத்துதான் ஆகணும். ப்ரெஷர் வந்தே வருங்க. ப்ரெஷர் இருந்து ஆஸ் அ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஆக்சுவலி இந்த ப்ரெஷர் வந்து நியூஸ் சேனல்ஸ், மீடியா அந்த டைமில் தான் அதிகமாக ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா இப்போ உடனே வர கண்டென்ட்டாக இருக்கட்டும், உடனே பப்ளிஷனா அதில் வந்து அவ்வளோ வேலை இருக்காது. எப்படின்னா வந்துச்சா கட் பண்ணோமா போட்டோமா மியூசிக் போட்டோம். அப்போ நியூஸில் வந்து உங்களுக்கு அவ்வளோ வேலை இருக்காதுன்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அது போய் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து உங்களுக்கு அந்த இது இருக்கும், ரூம் இருக்கும், அந்த போர்ட் கண்ட்ரோல் பண்ணுற ரூம் இருக்கும், எக்ஸாக்டாக சொன்னால் கண்ட்ரோல் ரூம் இருக்கும். அந்த கண்ட்ரோல் ரூம் வந்து எல்லாமே செக் பண்ணிக்குவாங்க. எப்படி போகணும், நீங்கள் அனுப்புனா கூட அங்கே கட் பண்ணிக்கலாம், அங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், எல்லாம் வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் நியூஸில் வந்து இவ்வளோ தான் வரும், இந்த செகண்ட்ஸ்குள்ளே தான் வருங்கிறதுனால இட் ஒன்ட் பி மேட்டர். உங்களுக்கு அந்த டைமும் ஒன்றும் எஃபெக்ட் ஆகாது. ஓகே நீங்கள் கொடுத்துற நான் பார்த்துக்கிறேன், நான் மிச்சத்தை வந்து நான் இது ஏர் பண்ணும்போது பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே அப்படி சொல்லுவாங்க. பட் யூடியூப்பில் ஒர்க் பண்ணுறீங்களா, வேறு மீடியாவுக்கு ஒர்க் பண்ணுறீங்களா சொல்லும் போது பட் இட்ஸ் நாட் லைக் தட். யூ ஹேவ் அ டைம். சில பேர்த்துக்கு எப்படின்னா சில ஆர்கனைசேஷன் இருக்கும், இது வந்து இப்போ போயே ஆகணும், எனக்கு இந்த போனால் தான் எனக்கு ரெவென்யூ வரும், ரெவென்யூ வந்தால் தான் நான் வந்து சில கிளைண்ட்ஸுக்கு வந்து நான் ப்ளே பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்.
அப்படி இருக்கும்போது உங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. பட் ஐ வில் ஹேவ் ஸோ ஓன் டிஃபிகல்ட்டிஸ் எப்படி இருந்தே இருக்கும். அந்த டைமுக்கு முடிக்க முடியாமல் போகலாம், உங்கள் பெஸ்ட்டு கொடுக்க முடியாது, அது வந்து காம்ப்ரமைஸ் ஆகும். பட் வந்து கரெக்ஷன்ஸ் இருக்கும், சேஞ்சஸ் பண்ணி ஆகணும். இந்த வந்து அந்த டைமில் தான் பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் என்னென்ன தேவை, என்னென்ன எனக்கு இதுதான் இப்படி தான் இருக்கணும், இந்த அனிமேஷன் இப்படி தான் ஆகணும், எனக்கு இந்த தேவையில்லாத இடத்துல இந்த தேவை இருக்கும்போது எனக்கு இந்த பாப்அப் வேணும், இந்த டிரான்சிஷன் இந்த மாதிரி இருக்கணும், இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் இங்கே இருக்கக்கூடாது, வேறு இடத்துல வேணும், எனக்கு இந்த கலர் கரெக்ஷன் வேணாம், வேறு கலர் கரெக்ஷன் வேணும்னு சொல்லும் போது ஆக்சுவலாக ஒரு வீடியோ எடிட் பண்ணி முடிஞ்சதை அதை கரெக்ஷன் பண்ணுற எடுக்க தான் இன்னுமே டைம் எடுக்கும். நீங்கள் இது பாட்காஸ்ட் வெய்யே இது நான் உனக்கு குத்தி காமிச்சு சொல்கிறேன் அப்படிங்கிறா இல்லைங்க இருக்கிறதான சொல்கிறோம். ஏன்னா வந்து ப்ராசஸில் எடிட் பண்ணி முடிச்சு ஒரு ஃபர்ஸ்ட் காப்பி வந்து கண்டென்ட் ஓன் பண்ணுறவங்க வந்து பார்க்குறப்போ அந்த கரெக்ஷனுக்கே ஒரு 1/2 நாள் ஆகுறது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். இன்னொன்று வந்து எப்படின்னா இது வந்து இப்படி தான் ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க. உங்கள் ஆடியன்ஸ் மேலே தான் நீங்கள் இது பண்ணணும். நீங்கள் இந்த விஷயம் சொல்கிறப்ப எனக்கு ஒன்று தோணுது. இப்போ ஒரு ஆங்கராக ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக ஒரு கண்டென்ட்டை வந்து உங்களுக்கு ரா ஃபுட்டேஜ் நான் கொடுக்குறப்போ எனக்கு மனசில் வந்து எனக்கு இப்படி இருக்கணும்ப்பா அப்படி இருக்கணும்ப்பா நான் ஒன்று நினைப்பேன், நீங்கள் மனசில் இன்னொன்று நினைப்பீங்க. ஸோ அது ப்ராப்பராக கோஆர்டினேட் பண்ணுறப்போ உங்களால் எப்படி நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு கிளைண்ட், இப் ஃபார் எக்ஸாம்பிள் கிளைண்ட் வில் பி ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். அவங்க வந்து உங்ககிட்ட சரியாக அப்ரோச் பண்ணுறவங்க சில பேர் இருப்பாங்க, அதை ஒன்றுமே சொல்லாமல் எனக்கு இப்படி பண்ணி கொடுன்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து நான் இப்படி கேட்கவே இல்லையே, நான் வேறு மாதிரி இமேஜின் பண்ணியிருந்தேன்னு சொல்கிறேன். அது நீங்கள் எப்படி ஒரு கிளைண்ட்டை அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத எப்படி நீங்கள் ரீட் பண்ணுறீங்க டு கிவ் யுவர் பெஸ்ட்? அது வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது வேணால் டிஃபிகல்ட்டியாக இருக்கலாம். ஓகே, ஏன்னா இப்போ ஒரு கிளைண்ட், இப்போ நீங்களே வரீங்க ஆஸ் அ கிளைண்ட்டாக வரீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து கொடுக்கும்போது ஓகே இவங்களை இதெல்லாம் கேட்குறாங்க, அந்த கரெக்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே ஃபார் 2 times வரீங்கன்னா பார்த்துக்கலாம். பட் ஆஃப்டர் 3 or 4th டைம் வரும்போது உங்கள் டேஸ்ட் என்ன எனக்கு தெரிஞ்சிடும், அடாப்ட் பண்ணிக்கலாம். என்னென்னா அடுத்தது நான் என்ன காட்டுறேனோ அதுதான் உங்களுக்கு புதுசாக நான் காட்டுறேன்னா ஓகே புதுசாக பண்ணுறாங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். எப்படின்னா அதே தான், இப்போது அது ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். அது ஒரு டைம் எடுக்கும். இப்போ ஒரு புதுசாக கிளைண்ட்ஸ் வராங்கன்னா அப்போ நீங்கள் அதை பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஒரே ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணுறீங்க, அது வியூஸுன்னு ஒரு மேட்டர் இருக்குது. இப்போ ஆங்கராக நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்களும் ஒரு ரிப்போர்ட் காட்டணும், ஆஸ் எடிட்டர் நானும் ஒரு ரிப்போர்ட், எல்லாத்துக்கும் ஒரு டார்கெட் இருக்கும் சரிங்களா, அந்த டைமுக்குள்ளே முடிக்கணும்னு இருக்கும். நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா அது வந்து வியூஸை பாதிக்கக்கூடாது, வியூஸ் அதிகமாக வரணும், எடிட்டிங் சூப்பராக இருக்கணும். அது எடிட்டர் அந்த மாதிரி இல்லை, எங்களுக்கு அந்த டைமுக்குள்ளே முடிச்சாகணும், எங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்கும், அதை என்ஜாய் பண்ணணும். ஏன்னா க்ரியேட்டிவ் பிளாக்னு வந்துட்டால் இன்னும் பண்ண முடியாது. ஆஸ் அ கிரியேட்டிவ் பிளாக் ஒரு எடிட்டருக்கு அந்த பிளாக் வந்துச்சு அப்படின்னா எதை யோசிக்க முடியாமல் உங்களால் போகும்? எதுவுமே யோசிக்க முடியாதுங்க. எதுவுமே யோசிக்க முடியாது. இல்லை இப்போ உங்கள் சைட்லேருந்து அந்த க்ரியேட்டிவிட்டி அப்படின்னோடனே ஒரு செக்மெண்ட்டுக்கு இந்த விஷுவல்ஸ் போடலாம், இந்த எஃபெக்ட் போடலாம், இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் போடலாம். ஸோ அந்த ஒரு பிளாக்குமே ஏற்பட்டுச்சுன்னா அது எந்த டைம்லன்னா ஆங்கரோட நீட்ஸ் பொறுத்து தான் வரும். இப்போ அந்த ஆங்கர் இல்லை எனக்கு இங்கே தலைகீழ தான் குதிக்கணும்னு சொல்லுறேன், அந்த தலைகீழாக குதிக்க தேவையில்லைங்க, ஏங்க குதிக்கணும், இல்லை எனக்கு அது தலைகீழ தான் குதிக்கணும்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. அது கிளைண்ட்டை பொறுத்து போகுது. ஸோ நீங்கள் இந்த ஒரு சேலஞ்சை வந்து ஒரு ஒர்க் பிளேஸில் கண்டிப்பாக எங்கே போனாலுமே அது கரெக்டு தான் நீங்கள் சொன்னது. பட் நாலேஜபிள் பீப்புள்னு இருக்காங்க. அப்போ எனக்கு அறிவில்லை ஏங்க சொன்னேன், நான் கரெக்ஷன் சொல்லுவேன் அவருக்கு தெரியும். அது தெரிஞ்சும் உங்களை மாதிரி ஆளுங்களை தாண்டி நான் இருக்கிறேன், அவங்க கிட்ட எல்லாம் நான் நல்லா எடிட் பண்ணி வாங்கிக்குவேன். ஜோக்ஸ் அப்பார்ட் அப்படி இருக்கு. எப்படின்னா நாலேஜ் இதுதான் தேவைன்னு தெரிஞ்சு சில கிளாரிட்டி இருக்கும். இந்த ரீல் நம்ம பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆனேன், இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் கூட உங்கள் க்ரியேட்டிவிட்டியை அரௌண்ட் பண்ணி சீக்கிரமாக இது பண்ணுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. எமர்ஜென்சி சுச்சுவேஷன் சிலது வந்து எப்படி வரும்னா, நான் ஆக்சுவலி பர்சனலாக ஒன்று பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி வேறு கிளைண்ட்டுக்கு ஃப்ரீலான்சிங் பண்ணும்போது அவங்க எப்படி வந்து கொடுத்துருந்தாங்கன்னா, ஆக்சுவலி லிட்டரலி அவங்க எதுவுமே கொடுக்கல, வெறும் ஒரு லைன், சிங்கிள் லைன் தான் சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு லைன், இது ப்ராடக்ட் வந்து எங்களோடது, இதை வந்து மார்க்கெட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அதுக்கு இவ்வளோ தான் லைனு, நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு தெரியாது, பட் நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கோங்க, இதோட ஸ்கிரிப்டை நீங்களே ரெடி பண்ணிக்கோங்க, என்ன வேணால் பண்ணிக்கோங்க, பட் அவுட்புட் மட்டும் கொடுத்துருங்க,
சொல்லி விட்டுட்டாங்க, அவ்வளோதான். எல்லாமே அது எப்படி வந்தாலும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி கூட சில கிளைண்ட்ஸ் வருவாங்க. அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருந்தாலும் பட் அவங்களுக்கு என்ன தேவைன்னு ஃபஸ்ட் டைம் வரும்போது கஷ்டமாக இருக்கும். பட் போக போக அவங்க வாண்ட்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கும் போது ஓகே அவங்க எதுவும் இல்லாமல் கொடுத்தா கூட வி கேன் கிரியேட் சம்திங் எல்ஸ். மேபி அவங்க வந்து உங்ககிட்ட சொல்றத சொல்லிட்டு எண்ட் ஆஃப் த இதில் வந்து இது இல்லை அது இல்லை அந்த மாதிரி இது கேட்கல. அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லும் போது நான் பார்க்க வரைக்கும் அந்த மாதிரி இது கேட்கல அவங்க. அந்த மாதிரி தேவைன்னா ஃபஸ்ட்டே சொல்லியிருக்க போகிறாங்க. பட் அவங்க சொல்லலை. பட் எப்படின்னா எனக்கு இதுதான் தேவை. ஸோ அந்த வகையில் ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயாக வேலை செய்கிறப்போ உங்களுக்கு குறிப்பிட்ட அளவுக்கான ஃப்ரீடம் தான் இருக்குது. அந்த பவுண்டரிக்குள்ளே தான் நீங்கள் வேலை செய்கிறீங்க. அதுலேயும் நீங்கள் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்குது. ஆமாம். அதுவே ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கீங்கன்ற பட்சத்தில் முழுக்க சில விஷயங்களை நீங்கள் ஓன் பண்ண வேண்டியிருக்கும், ரெஸ்பான்சிபிளாக இருக்க வேண்டியிருக்கும். என்னதான் ஃப்ரீடம் இருந்தாலும் அந்த ஒரு இதுலேயும் நீங்கள் இருப்பீங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ரெவென்யூ வைஸ்லேயே ஆகட்டும், ஒரு குவாலிட்டியான கண்டென்ட்டை கொடுத்துட்டோம் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன்லேயே ஆகட்டும், எது பெஸ்ட்டு? ஃப்ரீலான்சிங் பெஸ்ட்டா இல்லை வந்து நீங்கள் வந்து கம்பெனியில் இருந்து அந்த சர்வீஸ் பண்ணுறது அந்த ஒரு இது பெஸ்ட்டா? ஆக்சுவலி இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட வான்ஸை பொறுத்து இருக்குது. இப்போ என்னோட ஆக்சுவலி இது நான் எப்படின்னா எக்கானமி வைஸ் போகிறேன். இப்போ ஃபினான்ஷியலி எனக்கு இஷ்யூ இல்லை. எந்த ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லாயிருக்கு, எனக்கு பேக்கப்பும் இருக்குது. அப்படிங்கிற பேரில் நீங்கள் யூ கேன் ப்ளே வித் ஃப்ரீலான்சிங். அதில் இன்கம் சம்டைம்ஸ் வரும். அதில் எப்படின்னா உங்களுக்கு டே பை டே எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிளைண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ ஒரு வாரம் ஃபுல்லாக கிளைண்ட்ஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் வாரம் உங்களுக்கு கிளைண்ட்ஸ் இல்லாமல் கூட போகலாம். நீங்கள் சும்மாவே இருக்கலாம். அது வந்து உங்கள் யூ ஹேவ் அ பேக்கப் வென் யூ ஹேவ் அ குட் ஃபேமிலி பேக்ரவுண்ட். உங்களுக்கு வேறு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அதை மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா ஓகே, இட்ஸ் வெரி குட். பட் யூ ஆர் அ ரெஸ்பான்சிபிள் ஃபேமிலி மேனாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு நீங்களே உங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணுற சுச்சுவேஷன் இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இட்ஸ் பெஸ்ட் டு கோ வித் ஆர்கனைசேஷன் தான். ஏன்னா அது வந்து உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு தேவையான சேலரி வந்துடும். சேலரி ஆப்வியஸ் வந்துடும். சேலரி வந்துடும், உங்கள் டிசைர்ஸை ஃபில்ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வகையில் பார்க்குறோம் அப்படின்னா எக்கனாமிக்கலி ஒருத்தரோட ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை பொறுத்து அவங்க வந்து மந்த்லி சேலரிக்கான ஒரு எம்ப்ளாயாக வேலை செய்யணுமா இல்லை ஃப்ரீலான்சிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இண்டிவிஜுவலை பொறுத்து இருக்குது. அவங்க தான் டிசைட் பண்ணணும். இப்போ என்னால் முடியும்னா கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் திங்ஸ். மேபி அதில் உங்களுக்கு பெரிய ஒரு இன்கம்மாக கூட வரலாம். அதில் நீங்கள் பில்ட் பண்ணி நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் நீங்களே க்ரியேட் பண்ணலாம். அது வரைக்கும் ஒரு ஜாக்பாட் இருக்குது, நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஸ்டோரிஸ் நிறையவே இருக்குது. ஆனால் இட்ஸ் நாட் அ சேஃப் கேம். எல்லாருக்கும் எல்லா டைமும் அதே லைனில் வருமா அது தெரியாது. ஏன்னா யூ கான் ப்ளே. ஓகே. ஸோ அது ஒரு இண்டிவிஜுவலோட கிளாரிட்டியை பொறுத்து அவங்க டிசைட் பண்ண. அது வேணால் கிளாரிட்டி தான். இப்போது இந்த எடிட்டிங் சாஃப்ட்வேரில் வந்து நிறைய ஏஐ சாஃப்ட்வேர் கூட வந்துருச்சு. ஸோ மொத்தமாகவே எடிட்டிங் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி, எடிட்டிங் மட்டும் கிடையாது, ஏஐ வந்துருச்சுடா இட்லி கடை கூட நீ ரோபோ போட்டு வித்துருண்டா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் அதை யாருங்க அப்புறம் சாப்பிட்றது? ஹியூமன்ஸ் எல்லாமே அதே மாதிரி தான். ஏஐ வச்சு எடிட் பண்ணால் யார் பார்க்குறது? அதே தான். ஸோ அந்த வகையில் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் வேலைகளை வந்து எந்த மாதிரியான வேலைகள் ஆல்ரெடி இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிருச்சு? எப்படி எந்த மாதிரி எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ராசஸ் பை ப்ராசஸ் போகிறோம் அப்படின்னா எடிட்டிங்கில் ஒரு ரஃப் கட் அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வந்துருச்சுப்பா. ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா ஒரே கிளிக்கில் ஒரு ப்ராம்ப்டில் ஃபுல்லாக ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சுங்க. அப்படி அப்போ உங்கள் ஆக்சுவலி ஆங்கருக்கும் தேவையில்லை, நீடு இல்லை. ஆனால் அது வந்து ஆடியன்ஸ் எப்படி இப்போ ஒர்க் ஆகும், அது எப்படி ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ண போகிறாங்க, அதில் தான் இப்போ ரிசர்ச் போயிட்டு அடுத்த கேம் அங்கே தான் இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம சவுத் இந்தியாவில், நம்ம இந்தியாவில் எடுத்துக்கலாம், சவுத் இந்தியான்னு தவிர நம்ம இந்தியாவில் எப்படி பார்க்குறாங்க, அது சில ஒரு யூடியூபர்ஸ்னால் எப்படி ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க, இப்போ மூவி ஸ்டார் மாதிரி ஆகிட்டாங்க. சரிங்களா? ஒரு டீமாக வச்சு யூடியூப் நடக்குது, ஒரு சிங்கிள் யூடியூபர் கூட இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கும்போது அது எப்படி ஃபேண்டமாக க்ரியேட் ஆயிடுச்சு. அது வந்து எப்படி இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுமா, அதுதான் மெயின் மேட்டர்ஸ். நீங்கள் வேறு ஃபீல்ட்ஸில் வேணால் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் தெரியும். இப்போ கார்ப்பரேட் ஃபீல்டு எடுத்துகிட்டா டெக்குக்கு அவ்வளோ தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன், ஹியூமன்ஸோட நீட். ஏன்னா டெக் பேஸ்ட் ஃபுல் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாம் ஃபுல்லாக ஏஐ தான் நோக்கி போயிட்டுருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்டே சொல்லலாம், இந்த சாஃப்ட்வேர் த கிங்கே அவங்க தான். அவங்களே இப்போ என்ன பண்ணுறாங்க, மோர் தென் 10 million+ அமௌண்ட்டை வந்து ஏஐக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, அதை டெவலப் பண்ணுறதுக்கு. உண்மையாக சொல்லலாம், ஏஐ சம்வேருங்க. நானும் நினைக்கும் போது ஆரம்பத்தில் ஜஸ்ட் இஸ் அ டூல், எடிட்டிங் ஒரு சப்போர்ட்டாக தான் நினச்சேன். ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறது இப்போ நினச்சேன், பட் நானும் அப்படி தான் நினச்சேன். பட் அது ஏஐ வேறங்க, அது சத்தியமாக அது வேறு மாதிரி ஆயிடுச்சு. சரி, எப்படி அப்புறம் உங்கள் லைஃப் இப்போ நெக்ஸ்ட்டு?
அதை கற்றுக்கிறது தான் மெயின். அதையே நீங்கள் ஆள்ற மாதிரி அதே ஆல்ரெடி மெயின் ஒரே ஒரு சிங்கிள் விஷயம் சொல்கிறேன். யாராவது க்ரியேட்டிவ், என்னோட நிறைய க்ரியேட்டிவ் இருக்காங்க, நிறைய இதை பற்றி தெரிஞ்சவங்களும் இருக்காங்க. பட் நான் ஆஸ் அ ஒர்க் என்விரான்மெண்ட்டில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, உங்கள் க்ரியேட்டிவிட்டியை அதை எடுக்காமல் பார்த்துக்குங்க. உங்கள் க்ரியேட்டிவிட்டியை எடுக்கக்கூடாது. அதை எடுத்துருச்சுன்னா அவ்வளோதான். எடுத்துருச்சே இல்லை இருக்குது. ஸோ பேசிக்கலி நீங்கள் அந்த அதை கிரியேட் பண்ணுறது நாம தானே. டூல் உருவாக்குறது தாங்க. உருவாக்குறத நீ விட்டுறாதீங்க. வந்து கிரியேட்டிவாக எப்படி யூஸ் பண்ணுங்கன்னு கற்றுக்குங்க. அதை நீங்கள் அதை லீட் பண்ணுங்க, உங்களை அதை லீட் பண்ண விட்டுறாதீங்க. அவ்வளோதான் மெயின். அதை வரைக்கும் ஒரு டாமினேட்டிங் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு 2-3 AI சாஃப்ட்வேர்ஸ் எது அப்படின்னு சொல்ல முடியுமா? டாமினேட்டில் இருக்க சாஃப்ட்வேர்ஸ் தான் எக்ஸாம்பிள் சொல்லாங்க. ஃபயர்ஃப்ளை, இப்போ அடோப்லே ஃபயர்ஃப்ளை கொண்டு வந்துட்டாங்க, அதில் ஆட் பண்ணி இருக்காங்க. இப்போ அது கூட அதோட பெருசு ஒன்று இருக்குது. எப்படின்னா அது பேர் சோரான். சோரா கேள்விப்பட்டிருக்கேன். சோராங்க. அது எப்படின்னா, நீங்கள் கைதி படம் பார்த்துருக்கீங்களா? அதில் ஒரு டைலாக் வரும், யார் அவன் சம்மந்தம் இல்லாமல் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டான்னு. அதே மாதிரி தான் சம்மந்தம் இல்லாமல் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டான். அந்த படத்துல இல்லை அதில் இல்லை. ஏங்க எப்படி பண்ணுறது? நானே ஒரு ஓகே, நீங்க ரெஃபரன்ஸாக எடிட்டருங்க, ரெஃபரன்ஸ் இல்லாமல் பேச மாட்டாரு. சம்பந்தமே இல்லாம எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டான்ற மாதிரி, சம்பந்தமே இல்ல யாரும் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டானா அந்த மாதிரி வந்தவன் தான் சோரா. அவன் பேரு டெல்லிங்கிற மாதிரி அவன் பேரு சோரா. ஐயோ, இந்த பாட்காஸ்டுக்கு எடிட்டிங் வேண்டாம். இதை யார் எடிட் பண்றாங்களோ எல்லா ரெஃபரன்ஸும் இவரே கொடுத்துட்டாரு. எங்க பாவங்க, எங்க எடிட்டர்ஸ் எல்லாம் பாவம். எடிட் பண்ற கேமராக்கு பின்னாடி இருந்து வேலை செய்ய வரைக்கும் நாங்க ஏதோ ஒன்று வளர்றாலும் அதுக்கு பின்னாடி ரெஃபரன்ஸ் வச்சு, இப்போ நீங்க பண்றதே ஒருத்தன் எடிட் பண்ண போறாங்கிறப்போ அவன் கஷ்டத்தை புரிஞ்சு, இந்த இடத்துல சோறாவை போடு, இந்த இடத்துல கைதிய போடு, ப்ளீஸ்டா இந்த இடத்துல நான் சொல்லிட்டேன் பாரு, நீயே யூஸ் பண்ணிக்க. நல்லது. அதாவது அதுதான் ஒரு பிஹைண்ட் வேலை, ஒரு கண்டென்ட்டுக்கு பின்னாடி வேலை செய்கிறவங்கள வந்து நம்ம கேமராக்கு முன்னாடி உட்கார வச்சா இந்த அட்டகாசம் தான் போகும். ஸோ அந்த மாதிரி சோரா அதோட மெயின் வேலை என்னன்னா, அதுக்கு ஒரு மாடல் இருக்குங்க, டிஃப்யூஷன் டிரான்ஸ்ஃபார்மிங் மாடல்னு. அது என்ன பண்ணுன்னா, கிரெயின்ஸ், அது நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் கூட, ஒரே ஒரு ப்ராம்ப்ட் தான், நீங்கள் ஒரு ப்ராம்ப்டை போட்டுட்டிங்கன்னா அது சில கலர்ஃபுல் கிரெயின்ஸ் வச்சுருக்கோம் அந்த சாஃப்ட்வேர். அந்த கிரெயின்ஸை தூவி விட்டுட்டு அது எப்படி நீங்கள் டைப் அடிக்க நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுக்க அதை வந்து அதை ரியல் இமேஜாகவே மாற்றிடும். அந்த ப்ராம்ப்டை நீங்கள் கொடுக்க ஒரே ப்ராம்ப்ட், நீங்கள் சிங்கிள் ப்ராம்ப்ட் கொடுங்க, ஒரு பேராகிராஃபாக ஃபுல்லாக உங்கள் ஸ்டோரியே ப்ராம்ப்டாக கொடுங்க. அது என்ன பண்ணுன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கேமரா வச்சு ஷூட் பண்ணுறாங்க. அது எப்படி வருதோ, எந்த அப்பேச்சர், எந்த ஷட்டர் ஸ்பீடை வச்சு எடுக்கிறாங்களோ அதோட பெட்டராக அதை க்ரியேட் பண்ணி கொடுக்குது. சரி, வித் மியூசிக் தேவையான நீங்கள் மியூசிக் ஆட் பண்ணுங்க. இந்த மாதிரி மியூசிக் வேணும், சோக மியூசிக் வேணும், ஒரு ராக் பேண்ட் மியூசிக் வேணும்னு போட்டிங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருது. இந்த இடத்துல தான் நிறைய பேர் பயந்தது கூட, எங்கள் கேமராமேன்ஸுக்கோ இல்லை வீடியோ எடிட்டர்ஸுக்கோ கிராஃபிக் டிசைனுக்கோ எங்கே பாதிக்க வருமோன்னு சொல்லி இதை வச்சு தான் நிறைய பேர் பயப்படுறாங்க. அப்போ நம்மெல்லாம் இப்போவே இந்த மைக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அது ஆங்கரை கூட கிரியேட் பண்ணுது. அதான் சொல்ல, உங்கள் எடிட்டிங் வேலையே அது பண்ணுதுன்னா தப்பு பேசுகிற பண்ணாதான் அது. பட் அது ஓகே தான். பட் அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க, அதை வச்சு நீங்கள் ஃபுல்லாகவே நம்ம ஆடியன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணுவாங்களா? ஆடியன்ஸ் மைண்ட் செட் தான். ஆனால் அது வேலை எப்படி போகுதுன்னா, ஆடியன்ஸ் மைண்ட் செட்டை புரிஞ்சுக்க பார்க்குது. இப்போ மெயின் ஏஐயோட வேலை எப்படி, அது ஆக்சுவலி அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஏஐ வந்து இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஆடியன்ஸ் எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணோம், ஆடியன்ஸ்க்கு என்ன தேவை, டேட்டாவை கலெக்ட் பண்ணுது. இப்போ மெயின் வேலை என்ன பண்ணுதுன்னா, டேட்டாவை ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டிவிஜுவல் பர்சனோட டேட்டாவை கலெக்ட் பண்ணுதுங்க. நார்மல் ஒரு குரூப்போடையோ ஒரு செட் ஆஃப் பீப்புளோ அவங்க அந்த மாதிரி இல்லை. ஒரு இண்டிவிஜுவல் அவங்களோட டேஸ்ட் என்ன, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அந்த மாதிரி கலெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. சரிங்களா? அந்த மாதிரி பண்ணும்போது தான் அது ஹியூமன் மாதிரி திங்க் பண்ணி நேச்சுரலாக அது கொடுக்க முடியுமா, அதுதான் மெயின் மேட்டர்ஸ். எங்க அது கொடுக்குதுன்னா நம்ம அதை ஏஐ அடாப்ட் பண்ணி நல்லா கற்றுக்கிட்டு அதை தலையில் தட்டி உட்கார அதுதான் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஸ்டாப் ஆக போகிறதில்ல. இட்ஸ் நாட் கோயிங் டு ஸ்டாப். இதுதான் ஆரம்பத்துக்கே இப்போ பயப்படுறோன்னா அதோட பீக் லெவலுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நான் வளர்ந்து வந்துடுவேன்டா அப்படின்னு அது வந்ததான் போகுது. ஏன்னா அது அந்த மாதிரி பிகாஸ் வந்து நீங்கள் இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா
ஸ்டில் யூ கேன் சர்வைவ். ஏன்னா இங்கே இன்னும் வளரலன்னு சொல்ல வரீங்க. வளரலன்னு சொல்ல வரலங்க, வளர்ந்துட்டாங்கங்க. வளர்ந்தவங்கலாம் மற்ற நாட்டுக்கு போய் அவங்க அங்கே நல்லா வளர வைக்கிறாங்க, இங்கே எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுதான் மெயின் ப்ராப்ளம். உண்மை உண்மை உண்மை. ஏன்னா இங்கே பண்ணுறாங்க, இங்கே ஒன்றும் இல்லாமல் இல்லை, எல்லாமே இருக்குது. பட் என்ன பண்ணுறாங்கன்னா, அதான் நான் சொன்னேன், மெயின் த மணி மேட்டர்ஸ். மணி மேட்டர்ஸ், அதுதான் உண்மை உண்மை. ஸோ அந்த வகையில் நம்ம வந்து இப்போ ஒரு டீமாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஒரு எடிட்டிங் டீமாக வந்து நான் எனக்குன்னு தனியாக ஒரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன், விச் வில் ப்ரொவைட் த சர்வீஸ். ஸோ பேசிக்கலி மூவிஸ் ஆகட்டும், இல்லை சீரியல்ஸ் ஆகட்டும், ஷார்ட் மூவிஸ் ஆகட்டும், அதுக்கான எடிட்டிங் சர்வீஸை நான் ப்ரொவைட் பண்ணுறேன். கூடவே எக்ஸ்ட்ராவாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அது இது பண்ணுறேன் அப்படின்னா கூட ஒரு செட்டப்புக்கான ஒரு ஃபைனான்ஷியல் காஸ்ட் வந்து நான் எந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர்டாக இருக்கணுங்கிற ஐடியா உங்களுக்கு இருக்குது? ஓகே, என்கிட்ட இப்போ வெல் செட்டில் அமௌண்ட் இருக்குது. வெல் செட்டில் ஒரு ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் அமௌண்ட் இருக்குது, உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது, உங்கள் கிளைண்ட்ஸ், நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் எப்படியெல்லாம் பண்ணணும், என்னென்ன விஷயம் எப்படி பிடிக்கணும், எந்த மாதிரி பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. நீங்கள் எப்படின்னா நீங்கள் பிச் பண்ணுறீங்க, நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதுக்கு உங்களுக்கு பேசிக்கு எவ்வளோ தேவைப்படணும், மினிமம் ஒரு 20 to 25 lakhs தேவைப்படுங்க. பேசிக்கு எவ்வளோ தான் தேவைப்படும். நீங்கள் எப்படி சொல்லணும், சிஸ்டம்ஸு, எம்ப்ளாயி ஹையர் பண்ணுறது, அப்புறம் அதுக்கு தேவையான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்கு சில இது இருக்கும்ல, அந்த எக்ஸ்ட்ராவாக சில இருக்கும். அதெல்லாம் போய் சில எக்ஸ்ட்ரா வரும். என்ன பார்த்தாலும் தேவையில்லாத செலவு வந்தே வரும். அந்த செலவெல்லாம் மேனேஜ் பண்ணி போனால் கூட ஒரு 30 lakhs வச்சுக்கோங்க பேசிக் ஆரம்பிக்கிறதுக்கு. பேசிக் மட்டும்தான். இதை நீங்கள் உங்கள் ஸ்கில் டெவலப் பண்ணி, உங்கள் ஸ்கில்லை காட்டி, உங்கள் ப்ராடக்டோட வேல்யூ வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ணும் போது மட்டும்தான் உங்களுக்கு க்ரோத் தெரியும். நிறைய பேர் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸியாக பண்ணிடலாம், ஒரு மோட்டிவோட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பட் அது போக போக க்ரோத் வரலைன்னா உங்களுக்கு மோட்டிவேஷன் இருக்காது. இப்போ டே 1 இருக்கிற மோட்டிவேஷன் உங்களுக்கு டே 10 இருக்குமான்னா ஒரு டவுட்டு தான். மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 80% குறைஞ்சிருக்கும். ஏன்னா இவ்வளோ வேலை பார்க்குறோம், கொஞ்சம் கூட நமக்கு இன்கமே வர மாட்டேங்குது, எவ்வளோ நேரம் தான் நான் இப்படியே ஏன்னா இது க்ரியேட்டிவ் ஃபீல்டுக்கு வந்தே வரும். ஏன்னா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுற ஒருத்தரும் இதை ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா தெரியாது எந்த ஆடியன்ஸ் எப்படி வந்து பார்ப்பாங்க, இப்படி தான் பார்ப்பாங்களே. ஏன்னா யூடியூபோட பேசிக்காக சொல்லும் போது உங்களுக்கு அந்த டிராஃபிக் மாறும். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் ஃபன்னியாக போகிறீங்க, ஒரு ஃபன்னி பேக்ரவுண்டில் போகிறீங்கன்னா ஆப்வியஸ்லி அந்த ஆடியன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆல்மோஸ்ட் வரப்போகிறாங்க. பட் ஆஸ் அ கிளைண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு கம்பெனி வருது, இப்போ நான் நிறைய ப்ராடக்ட் வச்சுருக்கேன், அதை நான் லான்ச் பண்ணுறேன், அது ப்ராடக்ட்ஸ் வந்து பப்ளிக்கு தெரியப்படுத்தணும், கஸ்டமருக்கு தெரியப்படுத்தணும்னா ஆப்வியஸ்லி நீங்கள் அதை ஒரு ப்ராஃபிட்டாக பண்ணலாம். அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது எனக்கு தெரிஞ்சு. ப்ராஃபிட்னு சொன்னோன்னே தான் எனக்கு இன்னொரு விஷயம் வருது. ஒரு எடிட்டராக நான் பர்சனலாக இந்த விஷயம் கேட்குறேன். எனக்கு வந்து எக்ஸாக்ட் நம்பர்லாம் சொல்லலாம் கிடையாது, ரேண்டமாக சொல்லுங்க. ஒரு யூடியூப் கிரியேட்டர்னு வச்சுக்கலாமே. ஓகே, ஒரு ஷார்ட்டை நீ எடிட் பண்ணி கொடுப்பான்னு கேட்குறாங்க, எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க? ஆக்சுவலி இது ஆக்சுவலி நாங்கள் சொல்லக்கூடாது வெளியே, பட் சொல்கிறது இல்லை. எப்படின்னா நீங்கள் அது எவ்வளோ வேல்யூ ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் உங்களோட. அழுப்பியெல்லாம் சொல்ல வேண்டாம், நான் ஒரு நம்பரை இப்போ நான் சொல்லுவேங்க என்னோட ஒர்க்குக்கு எப்படி தெரியுதுன்னா, நான் ஒரு 1000 கூட சொல்லலாம், ஒரு 300 கூட சொல்லலாம், 500 கூட சொல்லலாம். பட் அதை ஆஸ் அ கிளைண்ட் அதை அக்செப்ட் பண்ணுவாங்களா? இப்போ கொடுத்துட்றாங்க, ஏதோ இப்போ ஒரு கிளைண்ட் நான் ஃப்ரீலான்ஸ் பண்ணுறேன், இப்போ வந்து ஒரு ஷார்ட்ஸ் கொடுக்குறாங்க, நான் பண்ணிட்டேன். பட் அது அவங்களுக்கு அது வேலிடாக இருக்கா? இப்போ நான் பண்ண ஒர்க் வேலிடாக இருந்தால் மட்டும்தான் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகுவாங்க. அதை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுவீங்க? எப்படி? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 million ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்கிற ஒரு கிரியேட்டர் வந்து உங்ககிட்ட ஒரு ஷார்ட்ஸ், ஒரு ரீல் எடிட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, 2 million இருக்கக்கூடிய அந்த ஃபாலோவர்ஸுக்கு அந்த ஒரு கிரியேட்டருக்கு நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க? இதே ஒரு 2000 ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க, நான் இப்போ தான் நான் ஆரம்பிக்க போகிறேன்னா எனக்கு ஒரு ரீல் எடிட் பண்ணி கொடுங்கன்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்கன்னா, எந்த மெட்ரிக்கில் நீங்கள் எவ்வளோ சூஸ் பண்ணுவீங்க? ஆஸ் அ வெல் ஆர்கனைசேஷன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, ஐ வில் பி ஃபிக்ஸ்டு. நீ சின்ன ஆர்கனைசேஷனாக வரியா இல்லை அவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனாக வந்தால் கூட மை ரேட் இஸ் திஸ். இப்போ ஒரு ரீலுக்கு 500 rupees நான் காஸ்ட் பண்ணுறேன்னா அந்த 500 rupeesக்கான காஸ்ட்டுக்கான எலிமெண்ட்ஸை நான் அது உள்ளே வச்சுருப்பேன். அந்த கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், அதுக்கு தேவையான எலிமெண்ட்ஸ், ஆடட் டிரான்சாக்ஷன்ஸாக இருக்கட்டும், அதுக்கான மியூசிக்ஸாக இருக்கட்டும், வந்து அதுக்கு தேவையானதான் வச்சுருப்பேன். மேபி இது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் வந்து கிளைண்ட் என்கிட்ட சொல்லிட்டாங்க, இது பயங்கரமாக இருக்கணும், இது பெரிய ப்ராஜெக்ட், இந்த ரீல் வந்து நாட் ஈவன் இட்ஸ் ஆல்மோஸ்ட் கவரிங் எவ்ரி பீப்புள், அந்த மாதிரி சொல்லும் போது அதுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்ல. உங்களுக்கு ஒருத்தர் வந்தபோது சொல்லும் போது இவ்வளோ இதாக சொல்கிறாங்கன்னா இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட், பிக் ப்ராஜெக்ட்னு வந்துடும். பட் அது பண்ணும்போது அதுக்கான எஃபெக்ட் எப்படி போடுறீங்களோ, எப்படி பேசுவாங்கன்னா, இது வந்து நான் சொல்கிறேன், இது ஒரு அந்த ரீலோட வேல்யூ வந்து 1000 கூட இருக்கும். இப்போ 1000 rupees வாங்குறீங்கன்னா அந்த ரீலுக்கு, பட் அவுட்புட் எவ்வளோ கிடைக்குதோ மிகப்பெரிய கம்பெனிஸ் இருக்கும்போது அவங்க என்ன எப்படி பேசுவாங்கன்னா, லைக்
இல்லை நம்ம ஷேராக எடுத்துப்போம். இப்போ எப்படின்னா இது உங்களுக்கு வருது, இது கிளிக் ஆயிடுச்சுன்னா மேபி யூ கேன் ஹேவ் அ கிரேட் அமௌண்ட். இது கிளிக் ஆகலைன்னா உங்கள் பேசிக்கான அமௌண்ட் தான். ஸோ அந்த வகையான ஆப்ஷன் நீங்கள் வச்சிருக்கீங்க. அந்த மாதிரி கிளிக் ஆச்சுன்னா எனக்கு இவ்வளோ கொடு, கிளிக் ஆகலாம் அந்த மாதிரி பேசி நிறைய பேர் அப்படி பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மூவி எடிட்ஸ் அப்படி தான் பண்ணுவாங்க. ஓ, ஏன்னா ஆக்சுவலி மூவிஸை சொல்ல போனால் எடிட்டர்ஸ்க்கு சம்பளமே கம்மி தான். மூவி எடிட்டர்ஸ்க்கு சம்பளம் கம்மி தானே? சரி, மூவி எடிட்டர்ஸ்க்கு ஒரு 2 to 3 lakhs சொல்கிறேன். நீங்கள் கம்மின்னு சொல்கிறீங்க. ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ப்ராஜெக்ட் 3 lakhs தான். பட் அந்த மூவியோட ப்ராஃபிட் எவ்வளோ? இப்போ 1000 crore, இப்போ கேஜிஎஃப் எடுத்துப்போம். கேஜிஎஃப் எடுத்தோம் கண்டிப்பாக 1000 crores ப்ராஃபிட். அந்த எடிட்டருக்கு வெறும் 3 to 4 lakhsனா யோசிச்சு பாருங்கள். அதுக்காக படத்தில் பாதிப்பாங்க எடிட். படம் ஹிட் ஆகும் போது மட்டும் ஹீரோவோட அவ்வளோ பேசுகிறீங்க. ஹீரோக்கு மட்டும் பாதி கொடுக்கும் போது அந்த எடிட்டருக்கு பாதி கூட இல்லைங்க, ஒரு ஷேர் கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க போட்டு எனக்கு என்னடா அதுதான். ஸோ ஆக மொத்தத்தில் இப்போ படமே வந்து நீங்கள் வாங்குன்னு எடிட் பண்ணால் கூட அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ரேஞ்சுமே ஃபிக்ஸ்டாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு படம் எடுக்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் சொல்கிறேன். இப்போ நானே ஒரு படம் எடுக்கிறேன்னா கூட நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நான் லாபம் பார்க்க முடியும். நான் வந்து சரிப்பா எனக்கு வரக்கூடிய லாபத்தில் எல்லாத்துக்கும் பங்கு போட்டு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னா எப்படி? ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ ஒரு பங்கு போட்டு எல்லாமே கொடுக்க சொல்லலை. பிகாஸ் அது தேவையான ரெக்கக்னிஷன் கொடுக்கணும். கண்டிப்பாக எந்த படத்தில் வந்து நம்ம எடிட்டரை வந்து இப்போது ஹீரோ தெரியும், வில்லன் தெரியும், சில படத்தில் மட்டும்தான் அதை ஆக்சுவலாக ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் பேசிக்காக பார்க்கும்போது டிராகன் படத்தோடு மட்டும்தான் அதை ரெக்கக்னிஷன் பண்ணாங்க. பிரதீப்ங்கிற ஒருத்தர் வீடியோ எடிட்டர், ஆக்சுவலி அவர் மட்டும்தான் ஸ்டேஜில் கூப்பிட்டு ரெக்கக்னிஷன் பண்ணாங்க. மோர் தேன் தட் எந்த ஒரு பெரிய படத்துலையும் நான் பார்த்ததில்ல அந்த ரெக்கக்னிஷன் அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு. ஏன்னா ஏன் ரெக்கக்னிஷன் பண்ண மாட்டாங்கன்னா இதுக்கு ஒரு குரூப்பாக எடிட் பண்ணுவாங்க, ஒருத்தர் தான் பண்ணுவாங்கன்னு அப்படி கிடையாது. ஓகே ஓகே. ஆக்சுவலி இதில் டைம் லைனில் எடிட் பண்ண மாட்டாங்க. மூவிஸ் எல்லாம் எடிட் பண்ணுறது நோட்ஸ் தான் கனெக்ட் பண்ணுவாங்க. நோட்ஸ் இருக்கும், நோட்ஸாக கனெக்ட் பண்ணுவாங்க. ஃபுல்லாக இன்டர் கனெக்டடாக இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஒரு 4-5 சிஸ்டம் ஒன்றா வச்சு தான் எடிட்டே பண்ணுவாங்க ஆக்சுவலி. ஓ, ஃபர்ஸ்ட் இப்போ 2 சிஸ்டம் வச்சிருப்பாங்க நீங்கள் வச்சிருக்கிற மாதிரி. இப்போ அது போக 4 சிஸ்டம்ல 4-5 பேர் உட்காந்து எடிட் பண்ணுவாங்க. ஃபுல் இன்டர் கனெக்டடாக இருக்கும். உங்கள் இங்கே எடிட் பண்ணுற ஃபுட்டேஜ் நீங்கள் அங்கேயும் எடிட் பண்ண முடியும், அங்கே எடிட் பண்ணுற ஃபுட்டேஜ் இங்கேயும் நீங்கள் வச்சு எடிட் பண்ண முடியும். அதுதான் இந்த தலை அந்த பாடியோடு இணைய போகிறது. அந்த மாதிரி அதனால ஒரு அவார்டை கொடுத்து யாரா பிச்சு திங்க அந்த மாதிரி தான் போக எடிட்டிங். எப்படின்னா அந்த மாதிரி பண்ணுறதுனால நான் ஒரு எடிட்டரை நீங்கள் ரெக்கக்னிஷன் பண்ணணும்னு சொல்லலை, மொத்த டீமாகவே கூப்பிட்டு ரெக்கக்னிஷன் பண்ணால் கூட அது அவங்க பூஸ்டப்பாக இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து வரும்போது கூட அவங்க நிறைய ப்ராஜெக்ட் என்கரேஜிங்காக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு மியூசிக் டைரக்டர் கூப்பிட்டு நீங்கள் ஸ்டேஜில் என்கரேஜ் பண்ணுறீங்க, ஒரு ஆக்டர் ஆப்வியஸ்லி ஆக்டர் அவங்க தான் ஸ்டார் ஆஃப் த மூவின்னு சொல்லும் போது அவங்க நீங்கள் பண்ணுறீங்க. பட் அதை நீங்கள் எல்லாம் பண்ணுற தப்பை, நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸை எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி ஒரு எல்லாம் பண்ணும் போது அவங்களுக்கும் ஒரு ரெக்கக்னிஷன் கொடுக்கும்போது they'll be happy. இல்லை அது ஒரு ஈஸியான வேலை இல்லை. சேலரின்னு நம்ம பேசிட்டு இருந்த ஒரு ஸ்ட்ரீம்ல வந்து ஒரு ரெக்கக்னிஷன் அப்படின்னு வந்துருச்சு. சேலரி வைஸும் பார்க்கணும், ரெக்கக்னிஷன் வைஸும் பார்க்கணும். அப்போ இந்த ஃபீல்டு வந்து நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போக முடியும். கண்டிப்பாக. எவ்வளோ நேரத்தை இந்த அண்டர் ரேட்டாக வச்சுருப்பீங்க. இப்போ நிறைய டைம் வந்து நீங்கள் ஹாலிவுட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் இந்தியாவில் இருக்கிற மாதிரி அந்த ஸ்டார் அங்கே கிடையாது. ஹாலிவுட்டில் பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்னு ஒரு படம். ஆமாம், என்னோட பெஸ்ட் அண்ட் ஃபேவரட் மூவினா நான் அதை சொல்லுவேன். ஸோ அந்த ஒரு படத்தில் எல்லாருமே ஆஸ்கர் வாங்கினாங்க. அந்த கேரக்டர்ஸ்லேருந்து, அந்த எடிட்டர்ஸ்லேருந்து, சினிமாட்டோகிராஃபி, கேமராமேன், எல்லாருமே. ரைட்டர் கூட வாங்கினாங்க. ரைட்டரோட ஃபேமிலி வந்து வாங்குச்சு அந்த ஒரு அவார்டை. ஏன்னா அந்த ரைட்டர் இப்போ இல்லைங்கிறனால. ஸோ அந்த அளவுக்கான ஒரு ரெக்கக்னிஷன் ஹாலிவுட்டில் கிடைக்கிறப்போ, அந்த அளவுக்கான எஃபர்ட்டை வந்து என்கரேஜ் பண்ணுறப்ப தான் அந்த அளவுக்கான இது பார்க்குறோம், குவாலிட்டியாக பார்க்குறோம். ரீசெண்டாக செர்னோபில் அப்படிங்கிற ஒரு ஷோ நான் இப்போ தான் பார்க்குறேன். எனக்கு தெரியாது அது அந்த காலத்தில் வந்து ஒரு ஷோன்னு சொல்கிறாங்க. ரஷ்யாவில் ஒரு செர்னோபில் அப்படிங்கிற அந்த ஒரு ஏரியாவில் நடந்த இன்சிடெண்ட், நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஒன்று பிளாஸ்ட் ஆயிடுது. அந்த பிளாஸ்ட்டை பாலிட்டிக்கலி எப்படி கவர் பண்ணுறாங்க, பாலிட்டிக்கலி அது வந்து ரஷ்யாவுக்கும் யூஎஸ்ஏக்கும் உள்ள அந்த ஒரு வார் நடக்கிறதுனால, கோல்டு வார் நடந்துகிட்டு இருந்ததுனால இவங்க வந்து சில விஷயங்களை லீக் பண்ண மாட்டாங்க. ஆமாம், அந்த ஒரு படம், அந்த கான்செப்ட் தான். அதுக்கப்புறம் நிறைய மக்கள் அந்த ஒரு ரேடியேஷனால் இறந்து போகிறாங்க. இட்ஸ் அ ஃபெனாமினல் ஷோ. எவ்வளவு நேச்சுரலாக இருக்குது நான் படம் பார்க்குறதுக்கு. யூ வில் பி டிஸ்டர்ப்ட் அட் சம் பாயிண்ட் பிகாஸ் ஜனங்க அப்படி இறந்து போவாங்க. அந்த ஒரு ப்ராஸ்தட்டிக் மேக்கப்னு சொல்லுவாங்க, அதிலிருந்து எடிட்டிங் பார்ட், ஒரு விஷயத்தையும் அவங்க கேமரா பீப்புள் கேப்சர் பண்ணுறதுலேருந்து எடிட்டிங் அவ்வளோ இதாக பண்ணியிருக்காங்க.
அந்த ஒரு படத்துக்கும் ஆஸ்கர் கிடைச்சது. ஆமாம், நீங்கள் அந்த படத்தை சொல்கிறீங்க, பட் எல்லாருக்கும் தெரிஞ்ச படம் நான் அவதாரை எடுத்துகிட்டு வரேனே. அது ஒரு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள். அவதாரை எடுத்துகிட்டு வரேன். இப்போ நிறைய பேருக்கு அது கனெக்ட் ஆகும். அவதார் எப்படின்னா, அது நீங்களே பாருங்கள். ஆக்சுவலாக அது எடிட்டிங் வந்து சில கம்பெனியில் அவங்களே எடிட்டிங் சாஃப்ட்வேர் உருவாக்கியெல்லாம் பண்ணியிருக்காங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். சாஃப்ட்வேரே அவங்களே உருவாக்கியிருக்காங்க. ஆக்சுவலி எப்படின்னா, இந்த சாஃப்ட்வேர் தான், இந்த நியூக் சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேசிக்கல் மூவிஸ்க்கெல்லாம் இப்போ அதான் யூஸ் பண்ணுறாங்க. பட் அவங்க சாஃப்ட்வேரை ஓனாக பில்ட் பண்ணி அதில் வேலை பார்க்குறாங்க. அந்த மாதிரியெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் அவங்க பண்ணுற வேலை தெரியவே தெரியாது. இது அப்படி தான் பண்ணுறாங்க. நிறைய பேர் மண்டபிச்சு இது எப்படா பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க. ஒரு எடிட்டராக நீங்கள் அதை பார்க்கும்போது டூல்ஸ் எல்லாம் நமக்கு கிடையவே கிடையாது. எப்படி இவங்க பண்ணுறாங்கன்னா, ஃப்ரம் த ஸ்க்ராச். அவங்க வந்து இப்போ காலேஜ், இப்போ சொன்னேன், நீங்கள் கேட்டிங்களா ஃபஸ்ட்டு வரும்போது நீங்கள் என்ன படிச்சீங்கன்னு கேட்டிங்களா. இப்போ விஷுவல் கம்யூனிகேஷன் நிறைய பேர் படிக்கிறாங்க. பட் விஷுவல் கம்யூனிகேஷன் அவ்வளோ ஒன்றும் இருக்காது. வெறும் தியரிட்டிக்கலாக வந்து உங்களால் எதுவுமே இருக்காது. அங்கே வந்து எல்லாமே க்ரியேட் பண்ணுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ரா அண்ட் பேஸாக வச்சு அடிக்கிறாங்க. ஒரு மூவினா அது ஒரு கேரக்டராக தான் பார்க்குறாங்க, அது ஒரு இதாக டூலாக தான் பார்க்குறாங்க. அந்த கேரக்டருக்கு தேவையான அந்த கேரக்டரை கொண்டு வந்து நடிக்க வைக்கிறாங்க. பட் இங்கே நம்ம இந்தியாவில் அப்படி கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபேண்டமாக இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. ஆனால் இப்போ நிறைய பேர் கற்றுக்குறாங்க. அது வரைக்கும் சந்தோஷமாக இருக்குது. இப்போ நிறைய பேர் எடிட்டர்ஸ் ரெக்கக்னிஷன் பண்ணுறாங்க. நிறைய இடத்துல வந்து மூவியாக பார்க்க ஆரம்பித்ததுனால தான் மேபி இதெல்லாம் நமக்கு தெரிய வருதோ ஒரு தெரியுது. பிகாஸ் ஃபஸ்ட்லாம் அப்படி இல்லையா, ஒரு ஹீரோ நடந்து போகிறான்னா ஒரு மாஸ் பிஜிஎம் போட்டால் அவர் தான் பிளாக் பஸ்டர் மூவின்றாங்க. இப்போ அப்படி இல்லை. கரெக்ட். இப்போ நல்ல வேலை பார்க்குற மூவிக்கே பழி வாங்குது. எக்ஸாம்பிள், இப்போ சூர்யா மூவி கூட வந்துச்சு, கங்குவா. அதை எவ்வளோ வேலை பார்த்து சொல்ல போனால் ஆஸ் அ கான்செப்டை வேணால் நீங்கள் வந்து சில விஷயம் தப்பு சரின்னு சொல்லலாம். ஆனால் ஆஸ் அ ஸ்டோரி, ஆஸ் அ மேக்கிங் வைஸ் பார்த்தா இட்ஸ் அ பெஸ்ட் மூவி. கண்டிப்பாக ஆக்சுவலி சிவா சாரோட பெஸ்ட் மூவி அதுதான். ஆக்சுவலி சொல்ல போனால் அவர் உயிரை கூட தான் பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து பீப்புள் வந்து சில பேர் அக்செப்ட் பண்ண, ஆனால் மூவி நாலேஜ் இருக்கணும் ஓகே, பட் சில பேர் அதை காயப்படுத்தியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் ஆஸ் அ டெக்னிக்கலி பார்க்கும்போது இட்ஸ் பெஸ்ட் மூவி. ஸோ டெக்னிக்கலி வந்து ஒரு எடிட்டராக பார்க்குறப்போ ஆப்வியஸ்லி அதை அப்ரிஷியேட் பண்ண. ஆமாம், அப்ரிஷியேட் பண்ணுற இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் தருண், நீங்கள் வந்து என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஒரு எடிட்டராக நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த சேலஞ்சஸ், நீங்கள் இவ்வளோ தூரம் உங்கள் கரியரை பில்ட் பண்ணிட்டு வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு ஜேர்னி, அண்டு ஒரு ஃபைனான்ஷியலி பார்க்க போனோன்னா ஒரு எடிட்டராக நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், அதை தாண்டி ஒரு டீமாக பில்ட் ஆனால் எவ்வளவுக்கான காஸ்ட் எஃபெக்டிவாக நீ வந்து ப்ரிப்பேர் ஆக வேண்டியிருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ இப்போது ஒரு சில ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி நம்ம போவோம். தருண், நீங்க எடிட்டிங்ல பண்ண ஒரு பிகெஸ்ட் மிஸ்டேக் இன்னைக்கு ரிக்ரெட் பண்றீங்கன்னா என்னது? ரேபிட் ஃபயர் சொன்னீங்களா? வால்யூமை ஏத்தாமே எக்ஸ்போர்ட் போட்டது. வால்யூமை ஏத்தாமே எக்ஸ்போர்ட் போட்டு போயிருச்சா? இல்ல, அது எக்ஸ்போர்ட் போட்டு அது என்னோட வீடியோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல, உங்களோட வீடியோ இல்ல, அது இன்னொரு ஆங்கரோட வீடியோ. அது அவசரத்தில் எக்ஸ்போர்ட் போட்டு மறுபடியும் வால்யூமே வரலடா, இது இடத்துல எக்ஸ்போர்ட் பண்ணி தொலைச்சது சொல்லி மறுபடியும் டைமில் எனக்கு போட்டு அதை சரி பண்ணி கொடுத்தது மட்டும்தான். ஆனால் அது ஒரு பெரிய விஷயமா ஆகலை அது வரைக்கும். ஆனால் அது இந்த மாதிரி விஷயம்லாம் சின்ன விஷயம்தான் ஆகும். ஒரு அர்ஜென்ட்டில் வரும்போது, ஒரு எமர்ஜென்சின்னு வரும்போது அந்த டைமில் தான் அப்படி ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இதுக்கு மேலே பேசினா எல்லா பல விதமான உண்மைகள் வெளியில் வந்துடும். சரி, ஓகே. ஸோ தருணுக்கு வந்து ஷார்ட்ஸ் எடிட் பண்ண பிடிக்குமா, வீடியோவா? எடிட் பண்ணுறது யார் இன்ட்ரெஸ்ட் பெஸ்ட்? எடிட் பண்ணுறதே பிடிக்கும். அது எடிட்டர்னு கேட்டிங்கன்னா எடிட் பண்ணுறது பிடிக்கும். ஒரு 2 ஷார்ட்ஸ் இருந்தால் கொடுங்க, டக்குன்னு எடிட் பண்ணி கொடுத்துட்டு பிரேக் பண்ணலாம். அப்படியா இருக்கோ அதை பண்ணலாங்க. அது ரிக்குவயர்மெண்ட். நீங்கள் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், ரெண்டுத்துக்கும் நீங்கள் போடுற எஃபர்ட் ஒன்று தாங்க. நீங்கள் ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி, வீடியோ இருந்தாலும் சரி, நீங்கள் போடுற எஃபர்ட் ஒன்று தான். ஆனால் நீங்கள் அதை எப்படி பெஸ்ட்டாக கொடுக்க முடியுங்கிறத மட்டும்தான் அதில் இருக்குது. அது ரிக்குவயர்மெண்ட்ஸ் பொறுத்து. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். இது வந்து நீங்கள் ஒரு நைட் அவுலா இல்லை பகலில் வந்து அதிகமான க்ரியேட்டிவிட்டியாக? ஏன்னா இப்போ நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எடிட்டர்ஸ் எல்லாமே அந்த டார்க் ரூமில் நைட் டைமில் தான்டா எனக்கு யோசனையாக வரும், க்ரியேட்டிவிட்டியே அப்போ தான்டா எனக்கு ஆன் ஆகும் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. நைட் அவுல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மார்னிங் டைமில் ஆஃபீஸுக்கு வந்தோடனே வந்து எனக்கு எல்லாம் ஆஃப் ஆயிருன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. நீங்கள் எப்படி? ஆனால் நைட் டைமில் எடிட் பண்ண ஆரம்பித்து தூக்கமே வர்றது இல்லைங்க, அது வேறு விஷயம். அப்படி இல்லை. ஆனால் சொல்ல போனோன்னா ஆக்சுவலி எனக்கு போகிறது வரைக்கும் மார்னிங் தாங்க. மார்னிங் பர்சன். ஆஸ் அ ஹெல்த் கேராக சொல்கிறேன். ஆஸ் அ எல்லா வீடியோ எடிட்டர்ஸு தான் மெயின். நம்ம ஹெல்த்து தான். நம்ம என்ன க்ரியேட்டிவாக கொடுத்தா கூட மெயின் நம்ம ஹெல்த்து தான்.
அதை ஹியூமனோட எந்த ஒரு விஷயத்தை பாதிக்காமல் பார்த்துக்கிறது தான் மெயின் இது. நீங்கள் படுத்து தூங்குனா தான் உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டியே வரும். படுத்து நல்லா தூங்கி எதிர்த்தாதான் வரும். கிரியேட்டிவிட்டி வேணும்னா படுத்து தூங்குங்க. ஆமாம், தேவையில்லாத விஷயம் யோசிச்சு 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 என்னன்னா கிரியேட்டிவ் பிளாக் ஆகிடும். கிரியேட்டிவிட்டியா இருக்கணும் சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் படுத்து நல்லா தூங்கி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க. நல்லா சாப்பிட்டு திருப்பி படுத்து தூங்குங்க. எந்திரிச்சு மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக வந்து பாருங்க, உங்களுக்கு பாருங்க எல்லாமே ஓப்பன் ஆயிடும். வந்து பீஸ்ஃபுல்லாக எடிட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு இல்லை நான் நைட்டில் தான் பண்ணுவேன், ட்ரெண்டு கிரியேட் பண்ணுவேன், எல்லாம் ஒர்க் ஆகாதுங்க. பிகாஸ் ஐ எம் நைட் அவுல் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறாங்க. நைட்டில் தான் எனக்கு வந்து எல்லா புத்தக இதெல்லாம் வெளியில் வரும் அப்படின்னு சொல்லி அந்த வகையில் அது அவங்கவுங்க ஓன் பெர்ஸ்பெக்டிவ் தான். நான் சொல்லும் போது அவங்க ஓன் விஷஸ் தான். ஆனால் நான் வந்து நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு வந்து உட்காந்து ஏதாவதுனா கொடுங்கப்பா வெட்டி எழுதிச்சு வேலை பார்ப்போம். அப்படிதாங்க ஒர்க்குனா அதுதாங்க. ஆக்சுவலி திஸ் இஸ் அ வெரி ஹெல்தி ஹேபிட். எப்படின்னா ஒரு லெவலுக்கு வரைக்கும் உங்களுக்கு அது பாசிட்டிவாக தெரியலாம். கண்டிப்பாக. பட் ஒரு லெவலுக்கு அப்புறம் அதே உங்களுக்கு நெகட்டிவாக மைனஸாக மாறும், கிரியேட்டிவிட்டி குறையும், கண்டிப்பாக பிளாக் ஆயிரும். இந்த கிரியேட்டிவ் பிளாக் ஏற்படுறதே நிறைய பேர் டிப்ரெஷன் ஆறுதே அதனால தான். சரியான இஷ்யூஸ் இல்லாதனால தான். சரி, நான் மெடிக்கலாக எதுவும் பேச போக நல்ல ஒரு ஃபன்னியான டாபிக் தான். ஸோ தருண், நீங்கள் சொல்லுங்கள், எடிட்டிங் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஒரு பெஸ்ட் மூவிப்பா, எனக்கு இந்த நாள் வரைக்கும் அந்த மாதிரி ஒரு மூவி எடிட் பண்ண சான்ஸ் கிடையாதுன்னா மை லைஃப் இஸ் சார்ட்டட் அப்படின்னா எந்த மூவியை சொல்லுவீங்க? தமிழ் ஆகட்டும், இல்லை ஹாலிவுட் ஆகட்டும், பாலிவுட் ஆகட்டும், எதாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, எனக்கு வந்து 2 மூவி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் சவுத் இந்தியாவிலே சொல்கிறேன், இந்தியாவிலே சொல்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மூவினா கைதி. இந்த இருட்டிலேயே எடிட் பண்ணது கைதி பிடிக்கும். இன்னொன்று வந்து கேஜிஎஃப் மூவி. இந்த ரெண்டுமே எனக்கு ஆக்சுவலாக இது என்னோட எடிட்டிங் பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கட்ஸாக இருக்கட்டும், அந்த காட்டுற ஒரு விஷயம். கைதி பார்த்தீங்கன்னா அது ஒரு தீமாக இருக்கும், அது ஒரு ஸ்டோரி சொல்லும். நீங்கள் ஆக்சுவலி கைதியை நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னா நீங்கள் எடிட்டிங் வைஸ் தான் பார்ப்பீங்க. கேஜிஎஃப்பும் அப்படி தான். நீங்கள் எடிட்டிங் எங்கேயாச்சும் மிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கதை புரியாது. சத்தியமா புதுசா இருக்குது. சத்தியமா நீங்க பாருங்க, நீங்க கைதியா ஒரு எடிட்டரா நீங்க சொல்றீங்க. எடிட்டர் நான் சொல்றேன், அது எடிட்டரா நீங்க கைதி வந்து நீங்க எங்கேயாச்சும் எடிட்டிங் எங்க மிஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு புரியாது. அந்த ஸ்டோரி லைனா இருக்கட்டும், நீங்க ஃபிளாஷ்பேக் சொல்றதா இருக்கட்டும், அது ஒரு மாதிரி நல்லா வரும் ஒரு ஸ்டோரி. அந்த ஸ்டோரியே ரொம்ப பிடிக்கும். அது எப்படின்னா ஒரு எப்படி சொல்றது, அந்த எடிட்டிங் கட்ஸா இருக்கட்டும், அந்த உட்கார வைக்கிற விஷுவல்ஸா இருக்கட்டும். நீங்க அந்த நைட்ஸ் ஃபைட் பார்த்துருப்பீங்க, ஃபைட் சீன் கைதி அந்த ஏதோ ஒரு வீல் நினைக்கிறேன், அந்த மாட்டு வீல் வரும் பாருங்க, இப்போ சுற்றி விடும் போது அது வந்து நிற்கும். அது அந்த ஆங்கிள் கேமராமேனோட ஒர்க் அல்டிமேட், அதை சொல்லி ஆகணும். பட் அது நீங்கள் பார்க்கும்போது அந்த நைட் எஃபெக்ட்லேயும் நீங்கள் கலர் கிரேடிங் பண்ணி அதை நீங்கள் அவ்வளோ எஃபெக்டிவாக காட்டுறீங்கன்னா அது வேறு. ஆனால் நீங்கள் கேஜிஎஃப் பாருங்கள், அது சாப்டர் 1க்கும் 2க்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். கலர் கிரேடிங்லையும் தெரியும், குவாலிட்டி வைஸும் தெரியும். அந்த கட்ஸு எது பெஸ்ட்டுன்னு சொல்லுவீங்க? அதான் கேஜிஎஃப் 1 தான் பெஸ்ட்டு. சொல்ல போனால் அதுதான் பெஸ்ட்டு கூட. சரி. ஆனால் பிடிக்கும், எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். ஆனால் ரெண்டு கதை வேறல்ல. ஸ்டோரி வைஸ் சொல்லும் போது இட்ஸ் டிஃப்ரெண்ட், பட் ஒர்க் வைஸும் டிஃப்ரெண்ட் தான். ஆனால் இந்த மாதிரி படங்கள் சப்போர்ட் பண்ணி அதே ஒரு ட்ரெண்டாக மாறிச்சுல்ல. நிறைய மூவிஸ் அதே மாதிரி ட்ரை பண்ணாங்க, ஃப்ளாப்பும் ஆச்சு, ஹிட்டும் ஆச்சு. ஆமாம், அது முழுக்க அந்த ஒரு டீமில் இருக்குது, குவாலிட்டியில் இருக்குது அவங்க. ஆனால் என்னென்னா நான் முடிஞ்ச அளவுக்கு ஆஸ் எடிட்டிங்க்கு வந்து நிறைய சப்போர்ட் தரணும். அதுக்கான எடிட்டருக்கான வேல்யூ தந்தால் தான் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். இப்போ ஹாலிவுட்லலாம் எப்படி பண்ணுறாங்க அதை பார்த்து நம்ம அதை இன்ஸ்பயர் ஆகி தான் நிறைய நம்ம பண்ணுறோம். அந்த மாதிரி ரெக்கக்னேஷனாக இருக்கட்டும், ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், சேலரியாக இருக்கட்டும், ஒரு எடிட்டருக்கான ரெஸ்பெக்டாக இருக்கட்டும், அது கொடுக்கும் போது தான் உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி வரும், உங்களுக்கு அடுத்தடுத்த லெவலில் மூவ் ஆகும். இல்லை எடிட்டர்னா காட்ட மாட்டேன், டெக்னீஷியன்ஸை ஏதோ ஒரு சினிமாட்டோகிராஃபியோ கேமராமேனையோ நான் முன்னாடி காட்ட மாட்டேன்னா, வெறும் ஆக்ட்ரஸ் மட்டும் தான் ஃபேஸ் பண்ணி போகணும்னா மேபி அது நல்லதாக தெரியும். பட் போடுற எஃபர்ட் உங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் வேலை பார்த்தவங்க முன்னாடி தெரிஞ்சால் தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும்னு நான் சொல்ல வரேன். ஒரு எடிட்டராக எவ்வளோ ஏக்கம் இருக்குது மனுஷனுக்கு. பாவம், எத்தனை நாள் கேமரா பின்னாடியே எவ்வளோ பேருங்க இங்கே இருக்கிற கேமராமேன்ஸே நீங்கள் கேட்டு பாருங்க. ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எடிட்டர் மட்டும் கிடையாது, பின்னாடி இந்த பாட்காஸ்ட் நடக்கிறதுக்கு பின்னாடி 2 கேமரா பீப்புள் இருக்காங்க. எல்லாத்து மனசுலையும் ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், எங்கேயாவது ஒரு இடத்துல எனக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். அதுதாங்க மெயின். இல்லை
ஒரு சத்தியமா சாதாரண ஆஃபீஸ் அவார்ட்ல இருந்து பெரிய பெரிய அளவுக்கான அவார்ட்ஸ் வரைக்குமே இந்த பேக்ரவுண்ட்ல ஆக்சுவலி இந்த டைமில் சொல்லணும், நிறைய பேர் இப்போ சினிமாட்டோகிராஃபிங்கெல்லாம் பெரிய பெரிய படத்துக்கு பண்ணியிருப்பாங்க. அவங்க பேர் கடைசியாக வரும்போது கூட அவங்க ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு வந்து உட்காந்து அந்த ஃபோட்டோ பிடிச்சி ஸ்டோரி போட்டதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலி நான் பார்த்துருக்கேன். பேர் ஓடுமே அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணி இங்கே பாரு என் பேர் இருக்குது. அது ஒரு சந்தோஷம் இருக்கும் போது அதை நீங்கள் பெருசாக கொடுக்கும் போது தில் ஃபீல் மோர் ஹாப்பியில். இது இந்த பாட்காஸ்ட் யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, ஒரு தயாரிப்பாளர் இல்லை ஒரு படத்தை எடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கீங்கன்னா, அட்லீஸ்ட் உங்கள் படத்தில் நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு இதில் வந்து இவங்களுக்கான ஈக்குவல் ரெக்கக்னிஷனை கொடுக்கறதுக்கு நான் ஒரு பர்சனல் ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். பிகாஸ் ஒரு எடிட்டரை வந்து இப்படி கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறப்ப தான் மனுஷன் குமர்றான்னு தெரியுது. ஆனால் இருந்தாலும் அந்த ஒரு பெயின், அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் தான். இப்போ எங்களுக்குமே ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், என் ஷார்ட் என்னோட வீடியோவில், ஏம்மா நீ வந்து ஒரு 10 செகண்டுக்கு தான் நீ வரணும், அதை தாண்டி நீ வரக்கூடாதுன்னா வைரல்லாம் எரியும். அது விடுங்க, அது இருக்கட்டும். இப்போ நான் சொல்கிறேன், பேசிக்காக நிறைய தடவை வந்திருக்கோம், உங்களுக்கும் வந்திருக்கோம், நீங்கள் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணுற ஆர்கனைசேஷன் கூட வந்திருக்கோம். இப்போ நிறைய பேர் என்னென்னா ஆங்கர்ஸ் அதிகமாக காட்டுறதுங்க, வெரி ஓவர்லைஸ் மட்டும் வைங்க, ஒரு 10 செகண்ட் வந்தால் கூட போதும்னு சொல்லுவோம். உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே தான் எங்களுக்கு அந்த 10 செகண்ட் நாங்கள் வர்றதே பெரிய விஷயங்கிற மாதிரி அந்த ஒரு இதில் இருந்தால் கூட மீதி 40-50 செகண்ட் எங்கே போவேன் நான், எதுக்கு நான் அவ்வளோ இதை பண்ண வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு போயிடலாமே, அந்த ஒரு அக்ரெஷன் வரப்போ முழுக்க எடிட் பண்ணி வாங்கி எடுக்கக்கூடிய உங்களுக்கு அந்த ரோல் இல்லைனா கூட அந்த ரெக்கக்னிஷன் ஒரு விதமான ஐடென்டிட்டியை உருவாக்குறதுக்கு எவ்வளோ ஏக்கம் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு புரியுது தருண். ஸோ இந்த ஒரு பாட்காஸ்ட் எடிட்டர்ஸ்க்கான பாட்காஸ்ட். எடிட்டர்ஸ் மட்டும் கிடையாது, ஒரு கண்டென்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்குது, அவங்களுக்கும் ஒரு விதமான ஒரு ஹார்ட்டில் ஒரு இடம் இருக்குங்க, அவங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ரெக்கக்னிஷன் கிடைக்காதான்னு. ஸோ அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணியே பண்ணுவோம். நிறைய பேருக்கு ஒரு கெரியர் பில்ட் ஆகுது. இப்போ எல்லாமே ஃபேம் தான். ஆமாம், ஃபேம் தான். இப்போ இன்ஸ்டாகிராமில் இப்போ யார் நிறைய ஃபேம் இருக்கோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் அந்த ஃபேமை வந்து உண்மையான எஃபர்ட் போட்டுட்டு இருக்கக்கூடிய பேக்ரவுண்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். ஸோ இன்றைக்கி பயங்கரமாக ஃபன்னாக என்னோட எடிட்டர் நான் ப்ரௌடாக சொல்லிக்குவேன். ஸோ எனக்கு வந்து ஒரு எடிட்டர் இருந்தார், அவர் ரிசைன் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்த யாருடா ஃபில் பண்ணுவாங்க, இப்போ எனக்கு அடுத்தது யார் எனக்கு அந்த மாதிரி எடிட் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருந்தப்போ வந்தது தருண். அதை நான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். பிகாஸ் அந்த அளவுக்கான குவாலிட்டியை இன்னொரு பர்சன் வந்து புரிஞ்சுக்கிறது கஷ்டம். சரி, இந்த ஒரு எடிட்டர் ஒரு ஆங்கர் அடாப்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா ஒருத்தர் போகிறப்போ அடுத்தது வர்றவங்க வந்து இந்த ஆங்கருக்கு என்ன தேவை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். அதை புரிஞ்சுக்கிட்டு பக்காவாக அடாப்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் என்னோட கண்டென்ட்டை சாட்டிஸ்ஃபைங்காக போக வைக்கிறதுக்கான ஒரு ரீசன் தருணாக தான் இருந்திருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து ஒரு நல்ல பாண்டில், ஆங்கர் எடிட்டருக்கான பாண்டில் நம்ம இருக்கிறோம். என்னென்ன பேசணுமோ பேசிட்டார், என்னென்ன சொல்லணுமோ சொல்லிட்டார், என்னென்ன மனசில் இருந்ததெல்லாம் கும்பிட்டாரு. ஸோ ரொம்ப நன்றி. ஆக்சுவலி இந்த பாட்காஸ்ட்டுக்கு வந்து என்னோட வீடியோவே நான் கொடுத்துட்டு சரி அதை விட்டுட்டு வாங்க நம்ம பாட்காஸ்ட் பண்ணலான்னு சொல்லி கூட்டிட்டு வந்து எவ்வளோ நல்ல ஆங்கர் பாருங்க, அவங்க வீடியோவே விட்டுட்டு எங்க இப்படி உட்கார யாரு கிடப்பா மற்ற ஆங்கரதை கொடுத்தா பண்ண விட மாட்டாங்க எனக்கு தெரியும்ல. அதனால ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஒரு பாட்காஸ்ட் மூலிமா நம்மளுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தருண் கொடுத்துருக்கீங்க. ஒரு எடிட்டராக உங்களோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு, எந்த மாதிரியான பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படியெல்லாம் நம்ம வந்து ஏஐலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், அண்ட் ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் என்னென்ன, அதுதான் அது ஏஐ மெயின். அதுதான் அந்த மாதிரி எல்லாமே அடாப்ட் ஆகுங்க. ஜஸ்டிஸ் ஆஸ் அ டூல் இல்லை, அது நான் அதுதான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஏஐ வரும்போது நான் ஜஸ்ட் ஒரு டூலாக தான் பார்த்தேன். அது நம்மளை பண்ணிட்டு போது பேச ஒன்றும் இல்லைன்னு. பட் ஏஐ வேறு, நான் சொல்லுவேன், வேற எதுவும் சொல்ல மாட்டேன். அது வரைக்கும் அதை நம்மள ஆக்கியபை பண்றதுக்கு முன்னாடி நாம அதை ஆள ஆரம்பிச்சிடணும். நம்ம அதை ஆள ஆரம்பிக்கிறது அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக அது எல்லாருமே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது போக சில பல எமோஷ்னலான சில விஷயங்களையும் வந்து எடுத்துக்காட்டி சொல்லியிருக்காரு. நம்ம பாஸ்வாலா அகாடமி பாட்காஸ்ட் ஷோக்கு வந்து ஒரு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தருண். வணக்கம். நன்றி. நீங்களும் அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது தான் நம்ம பாஸ்வாலா அப்ளிகேஷன். வருஷத்துக்கு ஒரு 999 ரூபாயில் 500க்கும் மேற்பட்ட கோர்சஸை உங்களால் எப்போ வேணாலும் எங்கிருந்து வேணாலும் கற்றுக்க முடியும். ஸோ டக்குன்னு நம்ம பாஸ்வாலா அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பாஸ்வாலா, பி த பாஸ்.